மருத்துவமனையே, இந்த தேவையற்ற விஷயங்களுக்காக என்னை தொந்தரவு செய்யாதே. நீ தனியாகத்தான் இருக்கிறாய், நீயே பார்த்துக்கொள். மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சையை எதிர்நோக்கியிருந்த தன் மனைவியிடம் விக்ரம் என்ற அந்த கணவன் கடுகடுப்புடன் இப்படி கூறிவிட்டு போனை துண்டித்தான். ஆராத்யா தந்தை அல்லது பாதுகாவலர் கையொப்பமிட வேண்டிய அந்த காலி இடத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தன் கடைசி நம்பிக்கையாக தன் மாமியாரை அழைத்தாள். ஆனால் அங்கிருந்து கிடைத்ததோ மிகுந்த குளிர்ச்சியான மற்றும் கடுமையான குரல். வீட்டில் புற்றுநோயாளி இருப்பது எவ்வளவு துரதிர்ஷ்டவசமானது. எதை செய்ய வேண்டுமோ அதை நீயே செய்துகொள். பக்கத்து படுக்கையில் இருந்த நோயாளி தன் குடும்பத்தின் அன்போடும் ஊக்கத்தோடும் அறுவை சிகிச்சை அறைக்கு சென்று கொண்டிருந்தார். ஆனால் ஆராத்யாவிற்கு ஆதரவாக யாரும் இல்லை. சில நாட்களுக்கு முன்பு வரை தன் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாமனாரின் கழிவுகளை சுத்தம் செய்து கொண்டிருந்த அர்ப்பணிப்புள்ள மருமகள் அதே ஆராத்யாதான். அறுவை சிகிச்சைக்குப் பிறகு ஆராத்யா தன் நடுங்கும் கைகளால் போனை எடுத்தபோது அதிலிருந்த காட்சிகள் நம்ப முடியாத அதிர்ச்சியை அளித்தன. ஆனால் அந்த துரோகிகளுக்குத் தெரியவில்லை, 10 ஆண்டுகளாக ஒரு அடிமையைப் போல வாழ்ந்த அந்த சாதாரண மருமகள் ஆராத்யாவிடம் அவர்களின் வாழ்க்கையின் முடிச்சையே தன் கையில் வைத்திருக்கும் ஒரு பயங்கரமான ரகசியம் இருந்தது என்று. கதை தொடங்கும் முன் தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை அழுத்துங்கள், அது இலவசம்தான். நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்று கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்காக எல்லா மகிழ்ச்சியையும் அனுப்புகிறோம். ஆராத்யா தன் நடுங்கும் கைகளால் அறுவை சிகிச்சைக்கான சம்மதப் பத்திரத்தை பிடித்துக் கொண்டிருந்தாள். பாதுகாவலர் கையொப்பமிட வேண்டிய இடத்தில் அவளது கணவன் விக்ரமின் பெயர் இருக்க வேண்டியது, ஆனால் அது காலியாக இருந்தது. அவளது விரல் நுனிகள் வெடித்து கரடுமுரடாக இருந்தன. அந்த தழும்புகள் சோப்பு மற்றும் மாமனாரின் அசுத்தத்தை சுத்தம் செய்ததால் ஏற்பட்டவை. பாதுகாவலரை தொடர்பு கொள்ள முடியவில்லையா என்று செவிலியர் ஒருவர் பரிதாபமான பார்வையுடன் 4வது முறையாக கேட்டார். ஆராத்யா இல்லை என்று தலையசைத்துவிட்டு வலுக்கட்டாயமாக புன்னகைக்க முயன்றாள். விதிமுறைப்படி பாதுகாவலரின் கையொப்பம் இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்வது கடினம். ஆனால் உனது சூழ்நிலையை பார்த்து நான் மருத்துவரிடம் பேசினேன். தற்போது உன் கையொப்பத்தையே வைத்து நாங்கள் முன்னெடுத்துச் செல்கிறோம். ஆனால் அறுவை சிகிச்சைக்குப் பிறகு பாதுகாவலர் கண்டிப்பாக வர வேண்டும். செவிலியர் பெருமூச்சு விட்டுவிட்டு அடுத்த நோயாளிக்கு உதவச் சென்றார். அந்த பெருமூச்சு ஆராத்யாவின் நெஞ்சில் பாரத்தை மேலும் அதிகப்படுத்தியது. பக்கத்து படுக்கையில் இருந்த நோயாளி தன் கணவன் மற்றும் 2 குழந்தைகளின் அன்போடும் உற்சாகத்தோடும் அறுவை சிகிச்சை அறைக்குச் சென்றார். அம்மா, தைரியமாக இருங்கள். குழந்தைகளின் அந்த மகிழ்ச்சியான குரல் வழிநெடுகிலும் எதிரொலித்தது. கணவன் தன் மனைவியின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு, பிரியா, நான் இங்கேயே உனக்காக காத்திருக்கிறேன் என்று மென்மையாக கூறினான். ஆனால் ஆராத்யாவிற்கு கிடைத்தது வெறும் குளிர்ச்சியான மௌனம் மட்டுமே. நேற்று இரவு நடந்த விஷயம் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. விக்ரம் அவளது முதுகை தட்டிக் கொடுத்து, சந்து, அறுவை சிகிச்சையை நன்றாக முடித்துக்கொள். நான் நாளை வேலை முடிந்து நேராக உன்னிடமே வருவேன். கவலைப்படாதே, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என்று கூறியிருந்தான். அப்போது ஆராத்யாவிற்கு அவன் சொல்வது உண்மைதான் என்று தோன்றியது. அவனது அன்பான தொடுதலால் நிம்மதியடைந்து அவள் உறங்கிப் போனாள். ஆனால் அவன் எங்கும் இல்லை. ஆராத்யா கடைசியாக ஒரு நம்பிக்கையுடன் தன் மாமியாருக்கு மீண்டும் ஃபோன் செய்தாள். 3 ரிங்கிற்கு பிறகு கடுகடுப்பான குரல் கேட்டது. மீண்டும் ஏன் ஃபோன் செய்கிறாய்? பிஸியாக இருக்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா? அம்மா, இன்று எனக்கு அறுவை சிகிச்சை. விக்ரமிற்கு ஃபோன் போய் சேரவில்லை. எனக்கு பயமாக இருக்கிறது. சிறிது நேரம் நீங்கள் வர முடியுமா? ஆராத்யாவின் குரல் நடுங்கியது. ஆனால் பதிலாக கிடைத்தது வெறுப்பும் கோபமும்தான். ஐயோ ராமா, எவ்வளவு நாடகம் ஆடுகிறாய்? மருத்துவமனை செலவு அதிகமாகும் என்று பணம் கேட்கத்தானே ஃபோன் செய்தாய்? எங்களிடம் பணம் இல்லை, நீயே பார்த்துக்கொள் என்று கூறி போனை துண்டித்துவிட்டாள். ஆராத்யா போனை பார்த்துக்கொண்டு ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தாள். புற்றுநோய் கட்டியை விட இந்த நேரத்தில் தனிமையில் இருப்பதுதான் அவளது இதயத்தை நொறுக்கிக் கொண்டிருந்தது. அவள் உடல் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது. வெறும் 4 நாட்களுக்கு முன்பு வரை ஆராத்யா பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட தன் மாமனாரின் மலஜலத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். நாற்றம் வீசும் அந்த அறையில் அவள் மட்டும் தனியாக அவருக்கு டயப்பர் மாற்றுவாள். இரவில் அவருக்கு பெட்சோர் வந்துவிடுமோ என்ற பயத்தில் அவளால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. அவள் விழித்திருந்து அவர் கால்களை தடவிவிட்டு கொண்டே இருப்பாள். அவளது மணிக்கட்டில் வலி இருந்தது, இடுப்பு ஒடியும் நிலையில் இருந்தது. மிகவும் நல்லவள் கிடைத்துவிட்டாள். அதனால்தான் நம் வீட்டிற்கு மருமகளாக வந்தாள். இவளை நர்சிங் ஹோமில் வைத்திருந்தால் மாதம் 500 ரூபாய் செலவாகும். இவளோ சேவை செய்கிறாள், பணம் மிச்சமாகிறது. எவ்வளவு நல்லது என்று அவளது மாமியார் காஃபி குடித்துக்கொண்டே சொல்வார்.
ஆராத்யா இடுப்பை வளைத்துக்கொண்டு மாமனாரை சேவை செய்வதில் மும்முரமாக இருக்கும்போது அவளது மாமியார் தன் தோழிகளுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருப்பார் அல்லது டிவியில் சீரியல் பார்ப்பார். ஒரு நன்றி சொல்லும் வார்த்தையை கூட அவர் ஒருமுறை கூடச் சொன்னதில்லை. ஆராத்யா தன் வெடித்த கைகளால் கணவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினாள். நீங்கள் வேலை காரணமாக சோர்வாக இருப்பீர்கள். அதிக சிரமப்படாதீர்கள். நான் நலமாக இருக்கிறேன். எந்த பதிலும் வரவில்லை. ஆராத்யா இதையும் புரிந்துகொள்ள முயன்றாள். கணவன் பிஸியாக இருக்கிறான், களைப்பாக இருக்கிறான். இது இயல்பானதுதானே என்று நினைத்தாள். அறுவை சிகிச்சை அறைக்கு வெளியே காத்திருக்கும் அந்த நாற்காலி மின்விளக்கைப் போல குளிர்ந்திருந்தது. ஆராத்யா போனை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு யாருடைய அழைப்பிற்கோ காத்திருந்தாள். அவள் அடிக்கடி திரையை ஆன் செய்து ஆஃப் செய்துவிட்டு நேரத்தை பார்த்தாள். அறுவை சிகிச்சைக்கு 1 மணி நேரத்திற்கும் குறைவான நேரமே இருந்தது. அந்த பதற்றமான நேரத்தில் ஆராத்யாவின் மனதில் முதலில் தோன்றிய முகம் அவளது குடும்பத்தினருடையது அல்ல, மாறாக அவளது 10 வருடத் தோழி மீராவினுடையது. அப்போது அவளது பிரார்த்தனையை கேட்டது போல போன் திரையில் மீராவின் பெயர் மின்னியது. கல்லூரி நாட்களிலிருந்தே மீரா அவளது சிறந்த தோழி. எதையும் மறைக்காமல் பகிர்ந்து கொள்ளும் உறவு. அவர்கள் சகோதரிகளைப் போல இருந்தனர். 10 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையின் அங்கமாக இருந்தனர். ஆராத்யாவிற்கு புற்றுநோய் இருப்பது தெரிந்தபோது ஆராத்யாவை விட மீராதான் அதிகம் துடித்தாள். ஆராத்யா, எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. உனக்கு எப்படி இப்படி நடக்கலாம்? நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன். நான் இருக்கிறேன்ல என்று மீரா வாக்குறுதி அளித்திருந்தாள். சமீபத்தில் உடல் நலமில்லாத ஆராத்யாவிற்கு உதவி செய்ய அவள் சந்தையிலிருந்து காய்கறிகள் வாங்கி வருவாள். வீட்டு வேலைகளிலும் கை கொடுப்பாள். ஆராத்யா நிம்மதிப் பெருமூச்சுடன் போனை எடுக்க முயன்றாள். ஆனால் அவள் விரல் அழைப்பை ஏற்கும் பட்டனில் அப்படியே நின்றது. ஒரு விசித்திரமான குளிர்ச்சியான உணர்வு அவளது முதுகெலும்பில் ஓடியது. அவளது இதயம் ஏதோ ஒரு கூர்மையான பொருள் குத்துவது போல துடித்தது. ஏன் என்று தெரியவில்லை, அவள் இதயத்தின் ஒரு மூலையிலிருந்து ஏதோ ஒரு எச்சரிக்கை வருவது போல் இருந்தது. ஆராத்யா இந்த அறியப்படாத பதற்றத்தின் காரணமாக போனை எடுக்க முடியாமல் அந்த போனை முழுவதுமாக அணைத்துவிட்டாள். ஆராத்யாஜி அறுவை சிகிச்சைக்கு தயாராகச் செல்ல வேண்டும். செவிலியர் ஒரு வீல்சேருடன் வந்தார். ஆராத்யா கட்டிலில் படுத்துக்கொண்டாள். குளிர்ந்த நடைபாதை வழியாக அறுவை சிகிச்சை அறைக்குச் செல்லும்போது கூரையிலிருந்த டியூப் லைட்டுகள் வேகமாக பின்னோக்கிச் சென்றன. அறுவை சிகிச்சை அறையின் கதவு திறக்க குளிர்ந்த காற்று அவளது முகத்தில் மோதியது. மயக்க மருந்து கொடுக்கும் மருத்துவர் அவளது கையில் ஊசி செலுத்தினார். உடலை தளர்த்துங்கள், மெதுவாக மூச்சுவிடுங்கள். மருத்துவரின் குரல் எங்கோ தூரத்தில் கேட்பது போல் இருந்தது. குளிர்ந்த மயக்க மருந்து அவள் நரம்புகளில் ஊடுருவி உடல் முழுவதும் பரவியது. மயக்கமடையும் நிலையிலும் ஆராத்யா தன் உதடுகளை அசைத்து கடைசி பிரார்த்தனையைச் செய்தாள். கடவுளே, அறுவை சிகிச்சை முடிந்து கண் விழிக்கும்போது என் கையை பிடித்துக்கொள்ள யாராவது இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் இந்த ஒரு நாள் நான் தனியாக இருக்கக்கூடாது. இதுவே ஆராத்யாவின் மிகப்பெரிய விருப்பமாக இருந்தது. ஆனால் கவனியுங்கள், இந்த ஒரு நாள் அவள் தனியாக இருக்கக்கூடாது என்று நினைத்தது எந்தவொரு அன்பான கையாகவும் இருக்கப் போவதில்லை, மாறாக நரகத்தை விட கொடூரமான துரோகத்தின் கத்தியாக இருக்கப் போகிறது. மயக்கத்திலிருந்து கண் விழித்தபோது ஆராத்யாவின் கண்களின் ஓரத்தில் காய்ந்த கண்ணீர் அடையாளங்கள் இருந்தன. அறுவை சிகிச்சை வெற்றி பெற்றது. ஆனால் அறையில் இப்போதும் யாரும் இல்லை. பக்கத்து படுக்கையில் இருந்த நோயாளிக்கு அவன் குடும்பத்தினர் சிரித்துக்கொண்டே கஞ்சி ஊட்டும் சத்தம் கேட்டது. ஆராத்யா கூரையை வெறித்தபடி கடந்த 10 வருடங்களை நினைக்கத் தொடங்கினாள். திருமணமான 10 ஆண்டுகளில் ஆராத்யாவிற்கு தன் புகுந்த வீட்டில் ஒருமுறை கூட மனிதத்தன்மையுடன் கூடிய நடத்தை கிடைக்கவில்லை. மாமியார் முதல் நாளிலேயே அவளை அழைத்துச் சொல்லிவிட்டார். பெற்றோர்கள் இல்லாத மருமகளுக்கு குறைந்தபட்சம் கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். நம் குடும்ப கௌரவத்திற்காகத்தான் உன்னை மருமகளாக்கினோம், அதனால் ஒழுங்காக நடந்துகொள். ஆராத்யாவின் பெற்றோர்கள் அவள் கல்லூரியில் படிக்கும்போதே ஒரு சாலை விபத்தில் இறந்துவிட்டனர். அனாதையான அந்த ஆராத்யாவிற்கு விக்ரம்தான் நம்பிக்கையின் ஒளியாக இருந்தான். எனக்கு நீதான் எல்லாம். நான் என் வாழ்நாள் முழுவதும் உன்னை பாதுகாப்பேன். விக்ரமின் இந்த வார்த்தைகளை நம்பித்தான் அவள் புகுந்த வீட்டிற்கு வந்தாள். ஆனால் அங்கு அவளுக்காக காத்திருந்தது நரகம். மாமியாரின் அவமானப்படுத்தும் பேச்சுகளுக்கு கணவன் விக்ரம் ஒருமுறை கூட ஆராத்யாவிற்கு ஆதரவாக பேசியதில்லை. மாமியாரே, நீங்கள் சொல்வது கொஞ்சம் அதிகமாக தெரியவில்லையா? நான் என்ன தவறு செய்தேன் என்று சொல்லுங்கள், நான் திருத்திக் கொள்கிறேன் என்று ஆராத்யா அழுதுகொண்டே கூறும்போது விக்ரம் கோபமாக தன் கையை உதறிவிட்டுச் செல்வான். அவருக்கு வயது ஆகிவிட்டது, அவர் சொல்வதையெல்லாம் மனதில் போட்டுக்கொள்ளாதே. புகுந்த வீட்டில் இப்படித்தான் இருக்கும். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று கூறுவான். பொறுமை கொள்.
இந்த வார்த்தையை ஆராத்யா எத்தனை முறை கேட்டிருக்கிறாள் என்று அவளுக்கே நினைவில்லை. அவள் பொறுமை காத்தாள், மிகவும் பொறுமை காத்தாள். ஒரு நாள் மாமியாரின் மனம் உருகும், கணவன் தனக்கு ஆதரவாக இருப்பான் என்று எண்ணினாள். 3 ஆண்டுகளுக்கு முன்பு மாமனாரை பக்கவாதம் தாக்கியபோது நிலைமை இன்னும் மோசமானது. புகுந்த வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் ஆராத்யாதான் எல்லா சேவையையும் செய்ய வேண்டுமென்று முடிவு செய்துவிட்டார்கள். ஆராத்யா, நீதானே கவனித்துக் கொள்வாய். நாங்கள் பிஸியாக இருக்கிறோம். மைத்துனர் அலுவலக வேலை என்று சாக்கு சொல்லி முகத்தை கூட காட்டவில்லை. நாத்தனார் குழந்தைகளின் வளர்ப்பு என்று சாக்கு சொல்லி போனை எடுப்பதையே நிறுத்திவிட்டார். கணவன் விக்ரம் வேலை என்று சாக்கு சொல்லி அதிகாலையிலேயே கிளம்பிவிட்டு நள்ளிரவில் வீடு திரும்புவான். மாமியார் ஆராத்யா மாமனாரின் டயப்பரை மாற்றுவதை பார்த்து கொண்டு காஃபி குடித்துக் கொண்டிருப்பார். நீ கஷ்டப்படுகிறாய், நர்சிங் ஹோமிற்கான செலவு மிச்சமாகிறது, எவ்வளவு நல்லது. மாதம் 500 ரூபாய் செலவாகும், நீ இலவசமாக செய்வதால் வீடு நடக்கிறது. நன்றி சொல்வது இருக்கட்டும், அது ஆராத்யாவின் கடமை என்பது போல அவர் பேசிக் கொண்டிருந்தார். இந்த உயிரை எடுக்கும் சேவையில் ஆராத்யாவின் உடல் மெல்ல மெல்ல உடைந்து கொண்டிருந்தது. மாமனாரை தூக்கி அமர வைப்பதில் அவளது மணிக்கட்டில் வலி ஏற்பட்டது. இடுப்பு ஒடியும் நிலையில் இருந்தது. ஆனால் மருத்துவமனைக்குச் செல்ல அவளுக்கு நேரமே இல்லை. இரவில் மாமனாரின் சத்தத்திற்கு 2-3 முறை எழ வேண்டும். பகலில் வீட்டு வேலைகளை செய்ய வேண்டும். ஒரு நாள் ஆராத்யா சோபாவில் அமர்ந்து தன் இடுப்பை தடவிக்கொண்டிருந்த போது மாமியார் கடந்து செல்லும்போது சொன்னார், பணமும் சம்பாதிப்பதில்லை, இதைப்பார் இந்த மகாராணியின் ஓய்வை. வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு சும்மா சாப்பிடுகிறாய், உனக்கு என்ன சுகம்? ஆராத்யாவின் இதயம் தளர்ந்து போனது. அவளால் ஒரு நாளில் 4 மணி நேரம் கூட தூங்க முடியாது. அவளது உடல் முழுவதும் வலியால் துடித்துக் கொண்டிருந்தது. அவளோ ஓய்வெடுப்பதாக குற்றம் சாட்டப்பட்டாள். மாமியாரே, நான்... வாயை மூடு. என்ன செய்கிறாய் நீ? அடுத்தவர் வீட்டிற்கு வந்து சுமையாக உட்கார்ந்திருக்கிறாய். ஆராத்யாவால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. அமைதியாக மாமனாரின் அறைக்குச் சென்றுவிட்டாள். அவள் உடலில் ஏதோ விசித்திரமாகத் தெரிந்தது. மார்பில் ஒரு இறுக்கம் மற்றும் ஒரு கட்டி இருப்பது போல் உணர்ந்தாள். ஆராத்யா தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கணவனிடம் கூறினாள், எனக்கு ஒருமுறை மருத்துவரிடம் காட்ட வேண்டும் என்று தோன்றுகிறது. உடல்நிலை சரியாக இல்லை. விக்ரம் போனிலிருந்து பார்வையை எடுக்காமலேயே அலட்சியமாக பதில் அளித்தான். மீண்டும் தொடங்கிவிட்டாயா? இந்த நோயாளி நாடகத்தை எங்கே கற்றுக்கொண்டாய்? மருத்துவமனைக்கு வீண் செலவு செய்ய வைக்க பார்க்கிறாயா? மாமியாரும் அதற்கு துணையாக நின்றார். ஆமாம், ஒரு நல்ல மனுஷன் இப்படி நோய் வந்ததாக பாசாங்கு செய்தால் நிஜமாகவே நோய் வந்துவிடும். புத்தியுடன் இரு. அன்றும் ஆராத்யா மௌனமாக இருந்தாள். அவளது வலியை நாடகம் என்று நினைப்பவர்களுக்கு முன்னால் மேலும் எதையும் சொல்ல அவளுக்கு தைரியமில்லை. வீட்டுச் செலவிற்காக பணம் கேட்கும்போதும் அவமானம் தாங்க வேண்டியிருந்தது. விக்ரம் வங்கி கணக்கு புத்தகத்தை வீசி எறிந்துவிட்டுச் சொல்வான், இதையும் நான் அதிகம்தான் கொடுக்கிறேன். சாப்பாடு போடுகிறேன், இருக்க இடம் கொடுக்கிறேன். நீ நன்றியுடன் இருக்க வேண்டும். மற்ற மருமகள்களுக்கு இது கூட கிடைப்பதில்லை. 4000 ரூபாயில் வீட்டு ரேஷன் பொருட்கள் மற்றும் மாமனாரின் டயப்பர்களை வாங்க வேண்டும். ஆராத்யா தனக்காக ஒரு பைசா கூட செலவு செய்யவில்லை. ஆராத்யா இந்த கசப்பான வார்த்தைகளை தன் இதயத்திற்குள் புதைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாள். இதுவே ஒரு மனைவியின் தர்மம் என்று அவள் நம்பினாள். பொறுமையாக இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தாள். அவளது தோழி மீரா மட்டும்தான் அவளுக்கு துணையாக இருந்தாள். ஆராத்யா, நீ இப்படி இருந்தால் செத்துப்போய் விடுவாய். இவர்கள் அளவுக்கு அதிகமாக செய்கிறார்கள். இது வன்முறை. மீரா உண்மையான கோபத்துடன் கூறிவிட்டு ஆராத்யாவை அணைத்துக் கொண்டாள். ஆராத்யா மீராவின் தோளில் சாய்ந்து கதறி அழுதாள். உலகில் அவளது வலியை புரிந்து கொண்ட ஒரே நபர் மீரா மட்டும்தான். ஆனால் மீரா, நான் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். குடும்பத்தை காப்பாற்றுவதுதான் ஒரு மனைவியின் கடமை. என்ன கடமை? உன்னுடைய தியாகம் மட்டும்தானா கடமை? அதெல்லாம் என்ன, ஆராத்யா? ஆனால் மீராவின் பேச்சை ஆராத்யாவால் கேட்க முடியவில்லை. குழந்தைகள் இல்லை, ஆனாலும் இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்பு அவளை நசுக்கியது. ஆராத்யாவின் மௌனத்தை புகுந்த வீட்டில் உள்ளவர்கள் அவளது பலவீனம் என்று நினைத்தனர். அவமானம் என்பது இப்போது அன்றாட நிகழ்வாகிவிட்டது. பண்டிகை நாட்களில் ஆராத்யாவின் துயரம் இன்னும் அதிகமாகும். அதிகாலை 5 மணிக்கே எழுந்து பலகாரங்கள் செய்வாள், உணவு தயாரிப்பாள். இடுப்பை நிமிர்த்தக்கூட அவளுக்கு நேரம் இருக்காது. நாள் முழுவதும் சமையலறையிலேயே கழிந்துவிடும். கணவன் விக்ரம் ஹாலில் குரட்டை விட்டுக் கொண்டிருப்பான். பரோட்டா ஏன் இவ்வளவு கொழகொழவென்று இருக்கிறது? உன் பிறந்த வீட்டில் இதையா கற்றுக் கொடுத்தார்கள்?
என்று மாமியார் அவள் சமைத்த உணவில் குறைகள் கண்டுபிடிப்பார். இறந்து போன அவளது பெற்றோரைக் கூட திட்டுவார். ஆராத்யா கண்ணீரை விழுங்கிவிட்டு மீண்டும் பரோட்டா சுடத் தொடங்குவாள். மனைவி என்ற முறையில் பொறுமையாக இருந்தால் ஒருநாள் உண்மை வெல்லும் என்ற பொய்யான நம்பிக்கையில் ஆராத்யா வாழ்ந்து வந்தாள். ஆனால் புகுந்த வீட்டாருக்கு அவள் வெறும் சம்பளமில்லாத நர்ஸ் மற்றும் வீட்டு வேலைக்காரி மட்டுமே. அதன் பிறகு மார்பக புற்றுநோய் என்ற செய்தி இடியென தலைமீது இறங்கியது. புற்றுநோய் என்ற செய்தி இந்த குடும்பத்தின் போலி முகமூடியை ஈவு இரக்கமின்றி கிழித்து எறிந்தது. ஆராத்யா உடல்நலமில்லாமல் போனதும் குடும்பத்தினர் அவளை ஒரு சுமையாக பார்க்கத் தொடங்கினர். இப்போது ஆராத்யாவிடம் பொறுமை எஞ்சியிருக்கவில்லை. துரோகத்தின் குளிரும் வாழ வேண்டும் என்ற பிடிவாதம் மட்டுமே எஞ்சியிருந்தது. மருத்துவமனை படுக்கையில் படுத்தபடி கூரையை வெறித்து பார்த்த ஆராத்யா இனிமேலும் சகித்துக்கொள்ளக்கூடாது என்று முடிவு செய்தாள். ஆராத்யாவிற்கு புற்றுநோய் இருப்பது உறுதியான அன்று செவ்வாய்க்கிழமை மதியம். மருத்துவர் மார்பக புற்றுநோய் 2ஆம் நிலை ஸ்டேஜ் 2 என்று கூறியதும் ஆராத்யாவின் காதுகள் அடைத்துப் போயின. அவளது கைகள் நடுங்கின. அறிக்கையைக் கூட அவளால் சரியாக பிடிக்க முடியவில்லை. யாராவது பாதுகாவலர் உடன் வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். சிகிச்சை திட்டம் குறித்து பேச வேண்டும் என்று மருத்துவர் வருத்தத்துடன் கூறினார். ஆராத்யா தலையசைத்துவிட்டு கணவனுக்கு ஃபோன் செய்தாள். நீண்ட ரிங்கிற்கு பிறகு ஃபோன் எடுத்தான். ஏன் ஃபோன் செய்கிறாய்? மீட்டிங்கில் இருக்கிறேன். விக்ரமின் குரலில் எரிச்சல் இருந்தது. ஜி என் ரிப்போர்ட் வந்துவிட்டது. எனக்கு புற்றுநோய், மார்பக புற்றுநோய் 2ஆம் நிலை. ஆராத்யாவின் குரல் நடுங்கியது. ஃபோனில் சிறிது நேரம் மௌனம் நிலவியது. பிறகு வந்த பதில் ஒரு கத்தியைப் போல ஆராத்யாவின் நெஞ்சில் இறங்கியது. கம்பெனியில் நிறைய வேலை இருக்கிறது, என்னால் வர முடியாது. நீயே பார்த்துக்கொள், பிறகு பேசலாம் என்று கூறி போனை துண்டித்தான். ஆராத்யா கிளினிக்கின் நாற்காலியில் அமர்ந்து உணர்வற்ற நிலையில் போனை பார்த்து கொண்டிருந்தாள். மருத்துவர் சங்கடத்துடன் கேட்டார், யாராவது பாதுகாவலர் வர முடியுமா? இல்லை, நான் தனியாகவே பார்த்துக்கொள்கிறேன். ஆராத்யா தனியாகவே அறுவை சிகிச்சைக்கு தேதியை உறுதி செய்தாள். கீமோதெரபி பற்றி கேட்டறிந்தாள். அவள் மனதில் எதுவும் ஏறவில்லை. கணவனின் அந்த குளிர்ந்த குரல் மட்டுமே எதிரொலித்தது. வீட்டிற்கு வந்து தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மாமியாரிடம் சொன்னாள். அம்மா, எனக்கு புற்றுநோய் என்று வந்துள்ளது. அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். மாமியார் டிவி சீரியல் பார்த்தபடி ஆராத்யாவை திரும்பினார். அவர் முகத்தில் கவலையோ ஆச்சரியமோ இல்லை. மாறாக ஒரு எரிச்சல் மட்டுமே இருந்தது. வீட்டில் புற்றுநோயாளி இருப்பது எவ்வளவு துரதிர்ஷ்டவசமானது. விக்ரமிற்கு ஏதாவது ஆகிவிட்டால். அம்மா, நான் நோயாளி. ஐயோ, என் மகனின் அதிர்ஷ்டத்தைப் பார். இவ்வளவு இளம் வயதிலேயே புற்றுநோய் வந்த மனைவியா? அவனுக்கு எவ்வளவு துயரம் இருக்கும். அவனுக்கு சாப்பாடு யார் கவனிப்பார்கள்? உன்னால் எதையும் செய்ய முடியாது. ஆராத்யாவால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. மாமியார் மீண்டும் டிவி பார்ப்பதில் கவனம் செலுத்தினார். ஆராத்யா தனியாக மருத்துவமனையின் குளிர்ந்த நடைபாதைகளில் நடக்கும்போது மரண பயத்தை விட மனிதர்கள் மீதான வெறுப்பைத்தான் அதிகம் உணர்ந்தாள். புற்றுநோயை விட இந்த தனிமை மிகவும் பயங்கரமானதாக இருந்தது. சிகிச்சைக்கான செலவை நினைத்து ஆராத்யா ஒவ்வொரு இரவும் தூங்காமல் தவித்தாள். அறுவை சிகிச்சை, மருத்துவமனை அனுமதி மற்றும் கீமோதெரபிக்கு பல லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. ஆராத்யா தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தன் கணவனிடம் கேட்டாள், ஜி, சிகிச்சைக்கு நிறைய செலவாகும். நம்மிடம் சேமிப்பு இருக்கிறதல்லவா? விக்ரம் பீர்க்கேனை கீழே வைத்துவிட்டு எரிச்சலுடன் சொன்னான். எவ்வளவு பணமாகும்? திரும்பவும் பணத்தை பற்றியே பேசுகிறாயா? நான் ஏற்கனவே அலுவலக வேலையால் கஷ்டப்படுகிறேன். இதையெல்லாம் என்னிடம் சொல்லாதே. ஆனால் அறுவை சிகிச்சை. சரி சரி, ஏன் கத்துகிறாய்? விக்ரம் கதவை சத்தமாக அறைந்துவிட்டு வெளியே சென்றான். அன்றிலிருந்து விக்ரம் ஆராத்யாவை தவிர்க்கத் தொடங்கினான். இரவுகளை வெளியில் கழிக்க ஆரம்பித்தான். வீட்டிற்கு வந்தாலும் போதையில் இருந்தான். வீட்டின் சூழல் பனிக்கட்டி போல குளிர்ந்து போனது. ஆராத்யாவின் மிகக் கடினமான தருணங்களில் அவளது தோழி மீரா அவளுக்கு துணையாக இருந்தாள். மீரா கிட்டத்தட்ட தினமும் ஆராத்யாவின் வீட்டிற்கு வருவாள். ஆராத்யா, நான் வந்துவிட்டேன். இன்றிரவு உணவை நான் செய்கிறேன் என்று அன்புடன் கூறிவிட்டு மீரா சமையலறைக்குச் செல்வாள். ஆராத்யா அவளுக்கு நன்றி கடன்பட்டிருந்தாள். ஆனால் காலப்போக்கில் மீராவின் இந்த உதவியில் ஏதோ விசித்திரமாகத் தெரிந்தது. உனக்கு பதிலாக நான் உன் கணவனை கவனித்துக் கொள்கிறேன். நீ ஓய்வெடு. விக்ரம் ஜிக்கு உணவில் என்ன பிடிக்கும்? ஆமாம், நினைவுக்கு வந்துவிட்டது. அவருக்கு பட்டாணி பன்னீர் மிகவும் பிடிக்கும். மீரா வீட்டு வேலைகளில் அளவுக்கு அதிகமாக தலையிடத் தொடங்கினாள். அவன் என்ன விரும்புகிறான் என்று கேட்பாள். அவனது உடைகளை சரிசெய்வாள். குளிர்சாதன பெட்டியை நிரப்புவாள். அவள் இந்த வீட்டின் உரிமையாளரைப் போல நடந்து கொண்டாள். ஆராத்யா தன் மனதில் தோன்றிய கெட்ட எண்ணங்களை உதறிவிட்டாள். நான் அதிகமாக சிந்திக்கிறேன்.
மீரா எனக்குத்தானே உதவுகிறாள், நான் தவறாக நினைக்கிறேன். தன் தோழியைச் சந்தேகப்படுவதற்கு ஆராத்யா தன்னைத்தானே நொந்து கொண்டாள். ஒரு இரவு ஆராத்யா வலியின் காரணமாக விழித்துக் கொண்டாள். வலி நிவாரணி எடுக்க எழுந்தபோது ஹாலிலிருந்து மெல்லிய சிரிப்புச் சத்தம் கேட்டது. ஒரு பெண்ணின் சிரிப்பு. ஆராத்யா மெதுவாக கதவை சற்றே திறந்தாள். ஹாலில் இருட்டாக இருந்தது, ஆனால் ஜன்னல் வழியாக நிலவொளி உள்ளே விழுந்தது. அங்கு ஆராத்யா தன் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அந்த காட்சியை கண்டாள். சோபாவில் அவளது கணவன் விக்ரமும் தோழி மீராவும் ஒரு காதலர்களைப் போல ஒருவரையொருவர் அணைத்தபடி இருந்தனர். விக்ரமின் கை மீராவின் இடுப்பில் இருக்க மீரா தன் தலையை விக்ரமின் நெஞ்சில் சாய்த்திருந்தாள். அவர்களின் அந்த தொடுதல் ஒரு தோழி மற்றும் கணவன் என்ற எல்லையை தாண்டிவிட்டது. அது மிகவும் அசிங்கமாகவும் நெருக்கமாகவும் இருந்தது. விக்ரம் ஜி, யாராவது பார்த்துவிட்டால் என்ன செய்வது என்று மீரா மெல்லிய குரலில் கிசுகிசுத்தாள். கவலைப்படாதே, அந்த பெண் மாத்திரை சாப்பிட்டுவிட்டு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாள். கவலைப்படாதே. ஆராத்யாவின் இதயம் உறைந்து போனது. அவளைத்தான் அந்த பெண் என்று அவன் அழைக்கிறான். ஆராத்யா கத்த விரும்பினாள். ஓடிச் சென்று அவர்களை பிரிக்க விரும்பினாள். ஆனால் அவளது உடல் அசையவில்லை. நடுங்கும் கைகளால் மெதுவாக கதவை மூடினாள். கட்டிலில் படுத்து போர்வையை வாயில் திணித்துக்கொண்டு சத்தமின்றி அழுதாள். கண்ணீர் நிற்கவில்லை, ஆனால் துயரத்திற்குப் பிறகு அவளது மூளை விசித்திரமாக தெளிவாகியது. அவள் விழித்துக் கொண்டாள். அப்படியானால் இதுதான் உண்மை. அடுத்த நாள் ஆராத்யா அழுவதை நிறுத்திவிட்டாள். நிதானமாக செயல்படத் தொடங்கினாள். தன் போன் குறிப்புகளில் அவர்கள் இருவரின் கள்ளத்தொடர்புக்கான ஆதாரங்களை தேதியுடனும் நேரத்துடனும் குறித்து வைக்க ஆரம்பித்தாள். ஒருநாள் விக்ரம் குளிக்கச் சென்றபோது ஆராத்யா ரகசியமாக அவனது போனை சோதித்தாள். பாஸ்வேர்டு அவர்களின் திருமண நாள். என்ன ஒரு முரண்பாடு! மெசேஜை திறந்ததும் ஆராத்யாவின் கைகள் நடுங்கின. விக்ரம் மீராவுக்கு அனுப்பியிருந்தான். என் அன்பே, இவளது அறுவை சிகிச்சை நடக்கும் நாள்தான் நம் திருமண நாள். அன்றே எல்லாவற்றையும் முடித்துவிடலாம். மீராவின் பதில், அந்த பெண் எப்படியும் சாகப் போகிறாள். இனி நாம் சுதந்திரமாக சந்திப்போம். உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆராத்யா போனை கீழே வைத்துவிட்டு குளியலறை கண்ணாடியை பார்த்தாள். கண்ணாடியில் அவளது முகம் வெளிறிப்போய் இருந்தது, ஆனால் கண்கள் ஒரு குளிர்ந்த ஒளியுடன் மின்னின. காதல் முடிந்துவிட்டது என்று ஆராத்யா ஒப்புக்கொண்டாள். இல்லை, காதல் என்று ஒன்று இருக்கவே இல்லை என்பதை அவள் உணர்ந்தாள். பழிவாங்க அவளுக்கு வலிமை தேவைப்பட்டது. ஆராத்யா கட்டாயப்படுத்தி உணவு உண்டு நாட்களை கடத்தினாள். அவள் அறுவை சிகிச்சை நாளுக்காக தயாரானாள். 10 ஆண்டுகளாக அவள் மறைத்து வைத்திருந்த அந்த பெரிய ரகசியத்தை வெளியே கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை ஆராத்யா உணர்ந்தாள். ஒரு சாதாரண இல்லத்தரசியாக வாழ்ந்த அவள் தன் உண்மையான அடையாளத்தை மறைத்திருந்தாள். இப்போது அந்த அடையாளம் அந்த துரோகிகளின் கழுத்தை நெரிக்கத் தயாராக இருந்தது. ஆராத்யா தன் லாக்கரில் இருந்த ஆவணங்களை எடுத்துவிட்டு ஒரு குளிர்ந்த புன்னகையை உதிர்த்தாள். காத்திருங்கள், இப்போது என் முறை. நோயாளி, உங்களுக்கு நினைவு திரும்பிவிட்டது. மெதுவாக கண்களை திறங்கள். செவிலியரின் குரல் மங்கலாக கேட்டது. ஆராத்யா தன் கனமான இமைகளை சிரமத்துடன் உயர்த்தினாள். கூரையிலிருந்த டியூப்லைட் கண்களை கூசியது. மயக்கத்திலிருந்து கண் விழித்த பிறகு ஆராத்யாவின் உடல் கண்ணாடி போல கனமாக இருந்தது. நெஞ்சில் கடும் வலி இருந்தது. அறுவை சிகிச்சை நடந்த இடத்தில் கட்டப்பட்டிருந்த கட்டு இறுக்கமாக இருந்தது. ஆராத்யா ஆக்சிஜன் மாஸ்கிற்கு அடியில் ஆழமாக மூச்சுவிட்டாள். அறுவை சிகிச்சை முடிந்துவிட்டது. ஆராத்யா முதலில் செய்த வேலை நடுங்கும் கைகளால் கட்டிலுக்கு அருகிலிருந்த மேசையில் தன் போனை தேடியதுதான். விரல்களில் அசைவு இல்லை. போன் இருமுறை கையிலிருந்து கீழே விழுந்தது. சிரமப்பட்டு திரையை ஆன் செய்தாள். ஒரு மிஸ்டு கால் கூட இல்ல. கணவரிடமிருந்து யாரும் வரவில்லை. ஆராத்யாவின் இதயம் குளிர்ந்து போனது. ஆனால் நோட்டிஃபிகேஷனில் டஜன் கணக்கில் மெசேஜ்கள் இருந்தன. எல்லாமே மீராவிடமிருந்து வந்தவை. ஆராத்யாவிற்கு ஏதோ ஒரு விசித்திரமான அச்சம் ஏற்பட்டது. அவளது கைகள் நடுங்கின. மெசேஜ்களை திறந்தாள். ஆராத்யா, என்னை மன்னித்துவிடு. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எங்களுக்கு உன்னுடைய ஆசிகளை வழங்கு. அதன் பிறகு புகைப்படங்களின் வெள்ளமே வந்தது. முதல் புகைப்படத்தை திறந்ததும் ஆராத்யாவின் இதயம் துடிப்பதை நிறுத்தியது. சூட்டணிந்த விக்ரம் வெள்ளை நிற திருமண உடையணிந்த மீராவின் கைகளை பிடித்தபடி மணமேடையை நோக்கி நடந்து கொண்டிருந்தனர். விக்ரமின் முகத்தில் 10 ஆண்டுகளில் ஆராத்யா ஒருமுறை கூட பார்த்திராத அந்த மகிழ்ச்சி இருந்தது. உலகின் மிக மகிழ்ச்சியான மனிதனின் முகம் அது. மீரா பூங்கொத்தை ஏந்தி புன்னகைத்துக் கொண்டிருந்தாள். சுவரில் இருந்த கடிகாரத்தில் மதியம் நள்ளிரவு 2 மணி.
ஆராத்யா அறுவை சிகிச்சை அறையில் மயங்கிக் கிடந்த அதே நேரம்தான் அது. ஆராத்யா ஆக்சிஜன் மாஸ்கிற்கு அடியில் மூச்சு முட்டும் ஒலியை எழுப்பினாள். அவளது நெஞ்சு பிளந்து கொண்டிருந்தது. இது அறுவை சிகிச்சையின் வலி அல்ல, இதயம் துண்டு துண்டாக உடைந்த வலி. இரண்டாவது புகைப்படம் இன்னும் கொடூரமானது. விருந்தினர்களின் முதல் வரிசையில் அவளது மாமியார் அமர்ந்திருந்தார். அவர் மீராவின் கையை ஏதோ ஒரு தீர்வு கிடைத்தது போல பிடித்திருந்தார். அவர் மீராவை தன் சொந்த மகளைப் போல பார்த்து கொண்டிருந்தார். அம்மாஜி கூட. ஆராத்யாவின் கைகளிலிருந்து பிடி நழுவியது. போன் தரையில் விழுந்தது. டக் என்ற சத்தம் அறையில் எதிரொலித்தது. செவிலியர் பதறிக்கொண்டு ஓடி வந்தாள். இப்போது எப்படி இருக்கிறீர்கள்? எங்காவது வலிக்கிறதா? ஆராத்யாவால் பதில் சொல்ல முடியவில்லை. கூரையை வெறித்து பார்த்தபடி கண்ணீர் விட்டுக்கொண்டே இருந்தாள். சட்டப்பூர்வமாக இன்னும் அவர்களுக்கு விவாகரத்து கூட ஆகவில்லை. ஆராத்யா அறுவை சிகிச்சை மேஜையில் உயிருக்கும் மரணத்திற்கும் இடையே போராடிக் கொண்டிருந்தபோது அவர்கள் அவளது மரணத்தை எதிர்பார்த்து திருமணத்தை கொண்டாடி மகிழ்ந்தனர். போனில் வைப்ரேஷன் ஏற்பட்டது. தரையில் கிடந்த போனில் மேலும் ஒரு மெசேஜ் வந்திருந்தது. செவிலியர் போனை எடுத்து அவளிடம் கொடுத்தாள். உங்களுக்கு மெசேஜ் வந்துள்ளது, பார்க்கிறீர்களா? ஆராத்யா நடுங்கும் கைகளால் போனை வாங்கினாள். அதை அனுப்பியது அவளது கணவன் விக்ரம். விவாகரத்து பத்திரங்களை வீட்டிற்கு அனுப்பியிருக்கிறேன். அமைதியாக கையெழுத்து போட்டுவிடு. கலாட்டா செய்யாதே. ஜீவனாம்சம் எதிர்பார்க்காதே. ஆராத்யாவின் உதடுகள் நடுங்கின. அவளது விரல்கள் உறைந்து போயின. அப்போது புகுந்த வீட்டின் குடும்பக்குழுவில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஆராத்யா ஒரு இயந்திரத்தைப் போல அந்த குழுவை திறந்தாள். மாமியார் பதிவிட்டிருந்தார். புற்றுநோய் பிடித்த அந்த அசுபமானவள் எப்படியோ வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள். இப்போது வீட்டில் அமைதி நிலவுகிறது. நல்லதுதான் நடந்தது. மீரா மருமகளாக வந்துவிட்டாள். ஆராத்யாவுக்கு எதற்கும் லாயக்கில்லை. மைத்துனர் கமெண்ட் செய்தார். ஆஹா, ரொம்ப நல்லது அண்ணா. நாத்தனாரும் சிரிக்கும் எமோஜிகளை அனுப்பினார். ஆராத்யா அறுவை சிகிச்சையின் வலியை விட இதயம் உடைந்த வலியால் தன் நகங்களால் தரையை கீறினாள். போர்வையை இறுக்கமாக பற்றிக் கொண்டாள். உடல் முழுவதும் நடுங்கியது. 10 ஆண்டுகள். 10 ஆண்டுகளாக அவர்களுக்கு சேவை செய்தாள். மாமனாரின் மலஜலத்தை சுத்தம் செய்தாள். இரவு முழுவதும் அவர் கால்களை தடவிவிட்டாள். பண்டிகை காலங்களில் அதிகாலையில் எழுந்து உணவு சமைத்தாள். அவளது கைகள் வெடித்தன, இடுப்பு ஒடிந்தது. அந்த ஆண்டுகள் அனைத்தும் குப்பை தொட்டியில் வீசப்பட்டது போலானது. ஆராத்யாவின் கண்களில் இருந்த வாழ்வின் ஒளி மறைந்துவிட்டது. அவள் வெறுங்கண்களுடன் கூரையை பார்த்து கொண்டிருந்தாள். செத்துவிடலாம். இந்த எண்ணம் ஒரு நொடிதான் வந்தது. இல்லை, சாகக்கூடாது. ஆராத்யாவின் கண்களில் இருந்த ஒளி மாறியது. துயரத்திற்கு பதிலாக ஒரு குளிர்ந்த கூர்மையான உணர்வு வந்துவிட்டது. இவர்கள் அனைவரையும் நரகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். வெறுப்பு கொதிக்கத் தொடங்கியது. எரியும் கோபம் ஆராத்யாவின் உடல் முழுவதும் பரவியது. கைகள் நடுங்குவது நின்றது. அவள் முஷ்டியை இறுக்கிக் கொண்டாள். ஆராத்யா செவிலியரை அழைக்கும் பட்டனை அழுத்தினாள். செவிலியர் உள்ளே வந்தார். ஜி, ஏதேனும் அசௌகரியமா? ஆராத்யா நடுங்கும் குரலில் சொன்னாள். செவிலியரே, நீங்கள் உடனடியாக ஒரு வழக்கறிஞரை அழைக்க முடியுமா? என் பர்ஸில் ஒரு லா ஃபார்ம் கார்டு இருக்கிறது. ப்ளீஸ், அவர்களுக்கு ஃபோன் செய்யுங்கள். செவிலியர் ஆச்சரியத்துடன் ஆராத்யாவை பார்த்தார். இப்போதுதான் உங்கள் அறுவை சிகிச்சை முடிந்தது. ஆம், இப்போது ஒரு நாள் கூட வீணாக்கக் கூடாது. ப்ளீஸ். ஆராத்யாவின் குரலில் உறுதி இருந்தது. செவிலியர் தலையசைத்துவிட்டு வெளியே சென்றார். ஆராத்யா அறுவை சிகிச்சை நடந்த இடத்தை பிடித்துக்கொண்டு கட்டிலிலிருந்து எழ முயன்றாள். கடும் வலி ஏற்பட்டது. ஆனால் அதை பற்களை கடித்துக்கொண்டு தாங்கிக் கொண்டாள். அவள் கண்ணாடியை பார்த்தாள். வெளிரிய முகம், கலைந்த தலைமுடி. ஆனால் அவளது கண்களின் ஒளி பனிக்கட்டி போல குளிர்ந்திருந்தது. என்னை எப்படி தூக்கி எறிந்தாயோ அதேபோல உன்னை நான் திருப்பித் தள்ளுவேன் என்று ஆராத்யா மெதுவாக முணுமுணுத்தாள். இந்த நாள் ஆராத்யாவின் வாழ்க்கையின் மிகத் துயரமான நாள். ஆனால் அதே சமயம் அவளது மிக வலிமையான பழிவாங்கலின் தொடக்க நாளும் இதுதான். பரிதாபத்திற்குரிய புற்றுநோயாளி ஆராத்யா இறந்துவிட்டாள். அவளுக்கு பதிலாக பனிக்கட்டி போல குளிர்ந்த பழிவாங்கும் தேவதை அந்த மருத்துவமனை அறையில் பிறந்தாள். ஆராத்யா தன் கைப்பையிலிருந்து ஒரு சிறிய டைரியை எடுத்தாள். அதில் அவளது பெற்றோர்கள் அவளுக்கு விட்டுச் சென்ற சொத்துகளின் பட்டியல் இருந்தது. அந்த சொத்துகளின் மதிப்பு அவளது புகுந்த வீட்டில் உள்ளவர்கள் கனவிலும் நினைக்க முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமானது. மேலும் அந்த பணத்தின் பெரும்பகுதி விக்ரமின் கம்பெனியில் முதலீடு செய்யப்பட்டிருந்தது என்பதும் அதில் எழுதப்பட்டிருந்தது. இனி ஆட்டம் தொடங்குகிறது. டைரியை மூடியபடி ஆராத்யா ஒரு குளிர்ந்த புன்னகையை உதிர்த்தாள்.
அந்த புன்னகை ஒரு தேவதையினுடையது அல்ல, பழிவாங்கும் ஒரு சக்தியினுடையது. 1 மணி நேரம் கழித்து சூட்டணிந்த வழக்கறிஞர் ஒருவர் அறையின் கதவைத் தட்டினார். ஆராத்யா மேடம், நீண்ட நாட்களுக்குப் பிறகு சந்திக்கிறோம். என்ன நடந்தது? ஆராத்யாவின் பெற்றோரின் காலத்திலிருந்து அவர் குடும்ப வழக்கறிஞராக இருந்து வந்தார். ஆராத்யா அவரிடம் எல்லாவற்றையும் விளக்கினாள். திருமண புகைப்படங்கள் மற்றும் விவாகரத்து மெசேஜ் திரையில் காட்டப்பட்டது. வழக்கறிஞரின் முகம் இறுகியது. இது என்ன? சார், நான் 10 ஆண்டுகள் பொறுமையாக இருந்தேன். இப்போது எல்லாம் முடிந்துவிட்டது. நான் அனைத்தையும் மீட்டெடுக்க வேண்டும். 1 பைசா கூட விடமாட்டேன். ஆராத்யாவின் குரல் நடுங்காமல் உறுதியாக இருந்தது. வழக்கறிஞர் தலையசைத்தார். சரி, நாளை காலை முதலே வேலைகளைத் தொடங்குகிறோம். ஆராத்யா ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். சூரியன் மறைந்து கொண்டிருந்தது, இருள் சூழ்ந்தது. ஆனால் ஆராத்யாவிற்கு ஒரு புதிய விடியல் பிறந்து கொண்டிருந்தது. பழிவாங்கல் என்ற பெயரில் ஒரு குளிர்ந்த மற்றும் பிரம்மாண்டமான விடியல். மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படும் நாள். காலை ஆராத்யா கட்டிலில் அமர்ந்து அமைதியாக தன் பொருட்களை சாமான்களை பேக் செய்து கொண்டிருந்தாள். செவிலியர் வீல்சேருடன் வந்தார். உங்கள் வீட்டிலிருந்து யாரும் வரவில்லையா? இல்லை, நான் தனியாகவே சென்று விடுவேன் என்று ஆராத்யா அமைதியாக பதிலளித்தாள். செவிலியர் வருத்தப்பட்டாலும் அதற்கு மேல் எதையும் கேட்கவில்லை. ஆராத்யா முன்பே புக் செய்திருந்த ஒரு பிரைவேட் ஆம்புலன்ஸில் ஏறினாள். டிரைவர், மேடம், எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்டார். ஆராத்யா ஒரு தாளில் எழுதியிருந்த முகவரியை கொடுத்தாள். அது அவளது புகுந்த வீட்டு முகவரி அல்ல. டிரைவர் தலையசைத்துவிட்டு காரை கிளப்பினார். கார் அந்த அப்பார்ட்மெண்ட் வாசலுக்கு முன்னால் சென்றபோது ஆராத்யா சிறிது நேரம் நிறுத்தச் சொன்னாள். அப்பார்ட்மெண்ட் கேட்டின் முன்னால் கருப்பு நிறத்தில் 3 குப்பை பைகள் வைக்கப்பட்டிருந்தன. அவை ஆராத்யாவின் பொருட்கள். அவளது உடைகள், அழகு சாதனப் பொருட்கள், புத்தகங்கள் என அனைத்தும் அவசரமாக திணிக்கப்பட்டிருந்தன. ஆராத்யா காரின் ஜன்னல் வழியாக அந்த காட்சியைக் கண்டு சிரித்தாள். மழை பெய்தால் என்னாகும்? இதை யார் இப்படி வீசுவது? டிரைவர் சங்கடத்துடன் பெருமூச்சு விட்டார். ஆராத்யா கேட்டின் பாஸ்வேர்டை சரிபார்க்க மெசேஜை திறந்தாள். மாமியாரின் மெசேஜ் இருந்தது. பாஸ்வேர்டு மாற்றிவிட்டேன். உள்ளே வரும் எண்ணமே வேண்டாம். உன் பொருட்களை வெளியே வைத்துவிட்டேன். ஆராத்யா போனை கீழே வைத்தாள். அவள் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. டிரைவர் சார், கிளம்பலாம். கார் மீண்டும் தெற்கு டெல்லியை நோக்கிச் சென்றது. 30 நிமிடங்களுக்குப் பிறகு கார் ஒரு பிரம்மாண்டமான குடியிருப்பு வளாகத்தின் முன்னால் நின்றது. டிரைவரின் உதவியுடன் ஆராத்யா மெதுவாக இறங்கினாள். அங்குள்ள பணியாளர்கள் ஓடிவந்து வீல்சேரை கொண்டு வந்தனர். ஆராத்யா மேடம், நீண்ட நாட்களுக்குப் பிறகு நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? ஆம் மிஸ்டர் வர்மா, நான் இப்போது நலமாக இருக்கிறேன். ஆராத்யா லிஃப்ட் மூலம் 15வது மாடிக்குச் சென்றாள். அந்த வரிசையின் கடைசி அபார்ட்மெண்ட் முன்னால் நின்றாள். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் விரலை வைத்ததும் கதவு திறந்தது. இது ஆராத்யாவின் சொந்த பென்ஹவுஸ். விக்ரமிடமிருந்து மறைத்து திருமணத்திற்கு முன்பே அவள் தன் பெயரில் வாங்கி வைத்திருந்தது. இதை அவள் தன் சொத்து மேலாண்மை அலுவலகமாகவும் தனிப்பட்ட ஓய்விடமாகவும் பயன்படுத்தி வந்தாள். இது ஒரு ரகசியமான இடம். கதவை திறந்ததும் ஒரு சுத்தமான அறை தெரிந்தது. மேலாண்மை நிறுவனம் அங்குள்ளவற்றைத் தொடர்ந்து சுத்தமாக பராமரித்து வந்தது. ஆராத்யா சோபாவில் அமர்ந்து ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். இது புகுந்த வீட்டின் மூச்சுமுட்டும் காற்றல்ல. இது முழுக்க முழுக்க அவளுடைய சொந்த இடம். மேஜையில் இருந்த லேப்டாப்பை ஆன் செய்தாள். பூட்டாகும்போது ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். யமுனை நதியின் பிரம்மாண்டமான காட்சி தெரிந்தது. லேப்டாப் திரை ஆன் ஆனது. ஆராத்யா ஒரு சிக்கலான பாஸ்வேர்டை உள்ளிட்டு குடும்ப சொத்துகள், ஃபேமிலி ஆசெட்ஸ் என்று பெயரிடப்பட்ட என்கிரிப்ட் செய்யப்பட்ட ஃபோல்டரை திறந்தாள். திரையில் தெரிந்த எண்களை பார்த்த ஆராத்யா ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தாள். உண்மை என்னவென்றால் ஆராத்யாவின் பெற்றோர்கள் இந்த நாட்டின் மிகப்பெரிய முதலீட்டு நிறுவனத்தின் நிறுவனர்கள். அவர்கள் தொழில்துறையில் ஜாம்பவான்களாக கருதப்பட்டனர். ரியல் எஸ்டேட், பங்குகள் மற்றும் வெளிநாட்டு சொத்துகள் என அனைத்தையும் சேர்த்தால் அவர்களின் சொத்து மதிப்பு பிரம்மாண்டமானது. ஆராத்யா கல்லூரியில் படிக்கும்போது அவளது பெற்றோர்கள் ஒரு சாலை விபத்தில் உயிரிழந்தனர். ஒரே மகளாக இருந்த ஆராத்யாவுக்கு அந்த சொத்துகள் அனைத்தும் நிறுவனத்தின் பங்குகளும் வாரிசாக கிடைத்தன. ஆனால் இவ்வளவு இளம் வயதில் இதையெல்லாம் கையாள்வது மிகவும் கடினமாக இருந்தது. சுற்றியிருந்தவர்களின் அணுகுமுறை மாறியது. நண்பர்கள் அவளை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கத் தொடங்கினர். ஆண்கள் வெளிப்படையாக அவளை பின்தொடர்ந்தனர். ஆராத்யா பயந்து போனாள். யாரும் தன்னை உண்மையான அன்புடன் விரும்பவில்லை என்பதை அவள் உணர்ந்தாள். எனவே அவள் ஒரு சாதாரண இல்லத்தரசியின் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாள். விக்ரமை சந்தித்தபோது அவள் தன் உண்மையான அடையாளத்தை மறைத்துக் கொண்டாள்.
விக்ரம் அவளை ஒரு அனாதை ஏழை பெண் என்று மட்டுமே நினைத்தான். இது ஆராத்யாவுக்கு பிடித்திருந்தது. பணம் மட்டும் வேண்டும் என்று தன்னை விரும்பாத ஒரு மனிதன் இவன் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அது ஒரு மாயை. ஆராத்யா ஃபோல்டரில் இருந்த விக்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மைனஸ் ஒப்பந்தம் என்ற கோப்பை திறந்தாள். திருமணமான 5வது ஆண்டில் விக்ரமின் நிறுவனம் பெரும் நிதி நெருக்கடியில் இருந்தது. வங்கியிலிருந்து கடன் கிடைக்கவில்லை, சப்ளையர்களுக்கான பணம் கொடுக்கப்படாமல் இருந்தது. விக்ரம் தினமும் மது அருந்திவிட்டு புலம்பிக் கொண்டிருப்பான். ஆராத்யா தன் கணவனுக்கு உதவ விரும்பினாள், ஆனால் தன் அடையாளத்தைச் சொல்ல பயந்தாள். அவள் 3ஆம் தரப்பு நபர் ஒருவரை பயன்படுத்தினாள். அவளது பெற்றோரின் பழைய நண்பரான வழக்கறிஞர் ஒருவரின் பெயரில் முதலீட்டு ஒப்பந்தத்தை தயாரித்தாள். இன்வெஸ்ட்மெண்ட் என்ற ஒரு நிறுவனத்திடமிருந்து 50 கோடி ரூபாய் முதலீடு கிடைத்ததாக மட்டுமே விக்ரமுக்கு தெரியும். அந்த நேரத்தில் தன் குடும்பத்தை நம்பி ஆராத்யா பணத்தை கொடுத்தாள். ஆனால் வழக்கறிஞரின் ஆலோசனையின்படி எந்தவொரு மோசடியையும் தவிர்க்க அவள் ஒரு சட்டப்பூர்வமான ஒப்பந்தத்தை உருவாக்கியிருந்தாள். அந்த ஒப்பந்தத்தில் ஒரு முக்கியமான நிபந்தனை இருந்தது. நிறுவனத்தின் உரிமையாளரின் ஒழுக்கக்கேடான நடத்தை அல்லது ஒப்பந்த மீறல் ஏற்பட்டால் முழுத் தொகையும் வட்டியுடன் உடனடியாக வசூலிக்கப்படும். வட்டி விகிதம் ஆண்டுக்கு 15% கூட்டு வட்டியாக கணக்கிடப்படும் என்று இருந்தது. 5 ஆண்டுகளுக்குப் பிறகு அசல் மற்றும் வட்டி சேர்த்து இந்த தொகை 100 கோடியை தாண்டியது. ஆராத்யா லாக்கரை திறந்தாள். உள்ளே தூசு படிந்த நிலையில் அந்த ஒப்பந்தத்தின் அசல் நகல் இருந்தது. அதை வெளியே எடுத்தபோது அவள் ஒரு குளிர்ந்த புன்னகையை உதிர்த்தாள். இப்போது வசூலிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. ஆராத்யா போனை எடுத்து ஒரு நம்பருக்கு அழைத்தாள். அது அவளது பெற்றோரின் காலத்திலிருந்து குடும்ப வழக்குகளை கவனித்து வரும் நாட்டின் மிகப்பெரிய லா ஃபார்மின் தலைமை வழக்கறிஞரின் நம்பர். சார், ஆராத்யா பேசுகிறேன். ஆராத்யா மேடம், எப்படி இருக்கிறீர்கள்? சார், இப்போது நான் என் பெயரில் உள்ள அனைத்து உரிமைகளையும் பயன்படுத்த விரும்புகிறேன். விக்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸிலிருந்து முழுத் தொகையையும் வசூலிக்கும் செயல்முறையை தொடங்குங்கள். ஒரு பைசா கூட விடாதீர்கள். போனில் சில நொடிகள் மௌனம் நிலவியது. புரிந்து கொண்டேன். நாளை காலை முதலாவதாக இதையே செய்வோம். வேறு ஏதாவது செய்ய வேண்டுமா? விவாகரத்து வழக்கையும் தயார் செய்யுங்கள். மீரா மீது அவதூறு மற்றும் குடும்பத்தை உடைத்ததற்காக வழக்கு தொடர வேண்டும். ஆதாரங்கள் என்னிடம் உள்ளன. சரி, அதுவும் செய்யப்படும். போனை வைத்துவிட்டு ஆராத்யா ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். பழிவாங்கல் என்பது இரத்தமும் சதையுமான போர் அல்ல. அது ஆவணங்கள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளால் செய்யப்படும் ஒரு கொடூரமான நடவடிக்கையாக இருந்தது. ஆராத்யா பீரோவை திறந்தாள். உள்ளே அவள் பத்திரமாக வைத்திருந்த விலையுயர்ந்த டிசைனர் உடைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. அவள் ஒரு கருப்பு நிற சூட்டை எடுத்து அணிந்து கொண்டாள். கண்ணாடியின் முன் நின்றாள். 10 ஆண்டுகளுக்குப் பிறகு இதுதான் அவளது உண்மையான அடையாளம். உன்னை நீண்ட நேரம் காத்திருக்க வைத்துவிட்டேன், மன்னித்துவிடு ஆராத்யா. இனி உனக்குரிய வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன் என்று ஆராத்யா கண்ணாடியில் தன்னை பார்த்துத்தானே பேசிக்கொண்டாள். லேப்டாப்பில் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறந்த மருத்துவமனையை தேடினாள். சிறந்த உணவு டெலிவரி சேவையையும் புக் செய்தாள். இனி ஆராத்யா தன் ஆரோக்கியத்திற்கு முதலிடம் கொடுப்பாள். ஒரு நிஜப் போருக்கான கோட்டையை அவள் உருவாக்கத் தொடங்கியிருந்தாள். புகுந்த வீட்டில் உள்ளவர்கள் பணத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, அதே பணம் எப்படி விஷமாக மாறி அவர்களின் கழுத்தை நெரிக்கப் போகிறது என்பதை அவர்களுக்கு காட்ட வேண்டிய நேரம் இது. லேப்டாப்பை மூடியபடி, ஆட்டம் இப்பதான் ஆரம்பமாகியிருக்கிறது என்று மெதுவாகச் சொன்னாள். ஆராத்யா வழக்கறிஞரிடம் பேசிய அடுத்த நாள் காலை விக்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அலுவலகத்திற்கு ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்தது. வழக்கம் போல அலுவலகத்திற்கு வந்த விக்ரம் அந்த உரையை பிரித்தான். அவனது முகம் வெள்ளையென மாறியது. முதலீடு செய்த பணத்தை முழுமையாக திரும்ப கேட்பதற்கான மற்றும் உத்தரவாதமாக வைக்கப்பட்ட சொத்துக்களை கைப்பற்றுவதற்கான நோட்டீஸ் அது. ஒரு முன்னணி லா ஃபார்மிலிருந்து வந்த அதிகாரப்பூர்வ கடிதம் அது. விக்ரமின் கைகள் நடுங்கின. இந்த முதலீட்டாளர் திடீரென ஏன் இப்படிச் செய்கிறார்? விக்ரம் பதற்றத்துடன் ஃபோன் செய்தான். ஆனால் மறுமுனையிலிருந்து குளிர்ந்த குரல் பதிலளித்தது. ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளின்படி முழுத் தொகையையும் நாங்கள் திரும்பக் கேட்கிறோம். 7 நாட்களுக்குள் பணத்தைச் செலுத்துங்கள். 7 நாட்களா? என்ன உளறுகிறீர்கள்? 100 கோடிக்கும் மேலான தொகையை 7 நாளில் எப்படித் தருவேன்? அது உங்கள் பிரச்சனை. ஃபோன் துண்டிக்கப்பட்டது. விக்ரம் மேஜையை ஓங்கி அறைந்தான். கம்பெனியின் 80 விழுக்காடு பணம் அந்த முதலீட்டாளரிடமிருந்துதான் வந்தது. அந்த பணம் வெளியேறினால் கம்பெனி உடனே முடங்கிவிடும். அதற்கு மேல் அந்த மதியத்திலிருந்து சப்ளையர்களிடமிருந்து போன்கள் வரத் தொடங்கின. விக்ரம்ஜி, எங்கள் பேமெண்ட் எப்போது கிடைக்கும்? கம்பெனியின் நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டோம். என்ன உளறுகிறீர்கள்?
எங்கள் கம்பெனி நன்றாக இருக்கிறது. இல்லை, சந்தையில் செய்தி பரவிவிட்டது. உங்கள் முதலீட்டாளர் பணத்தை திரும்ப எடுக்கிறார். நீங்கள் திவாலாகப் போகிறீர்களா? விக்ரம் வியர்த்துக் கொட்டினான். இந்த செய்தி எப்படி கசிந்தது? உண்மையில் இது ஆராத்யாவால் திட்டமிட்டு பரப்பப்பட்ட தகவல். சப்ளையர்கள் அனைவரும் ஒன்றாக பணம் கேட்டு நச்சரிக்கத் தொடங்கினார்கள். விக்ரம் ஓடிப்போய் பேங்கில் கேட்டான். லோன் கால அவகாசத்தை நீட்டித்துத் தாருங்கள், இது தற்காலிகமான பிரச்சினைதான். ஆனால் பேங்க் மேனேஜர் கொடுத்த பதில் அவனை நிலைகுலைய வைத்தது. விக்ரம்ஜி, உங்கள் கிரெடிட் ரேட்டிங் மிகவும் குறைந்துவிட்டது. கால அவகாசத்தை நீட்டுவது இருக்கட்டும், பழைய லோனை திரும்பப் பெறவே நாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நான் என்ன செய்யட்டும்? விக்ரமின் முகம் வெளிறிப்போய் இருந்தது. அவன் பேங்கை விட்டு வெளியே வந்தபோது அவன் கால்களில் தெம்பே இல்லை. அந்த மதியம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை செய்த சிறிய நிறுவனங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் வேலையை நிறுத்தின. ஆராத்யா அதே முதலீட்டு நிறுவனம் மூலம் அவர்களுக்கு பணம் கொடுத்து கொண்டிருந்தாள். விக்ரம்ஜி, எங்களால் வேலை செய்ய முடியாது. பணம் வராவிட்டால் எப்படி வேலை செய்வது? தொழிலாளர்கள் தங்கள் சாமான்களை எடுத்துக்கொண்டு சைட்டை விட்டுச் சென்றனர். வெறும் காலி கான்கிரீட் மட்டுமே எஞ்சியிருந்தது. அலுவலகம் திரும்பி பார்த்தால் மேஜை நிறைய சட்டப்பூர்வ நோட்டீஸ்கள் இருந்தன. பணியாளர்கள் சம்பளம் கேட்டு அனுப்பிய கடிதங்கள் அவை. சார், எங்கள் சம்பளம் எப்போது கிடைக்கும்? 1 வாரம் ஆகிவிட்டது. கொஞ்சம் காத்திருங்கள், எல்லாம் சரியாகிவிடும். ஆனால் எப்போது சரியாகும் என்று விக்ரமுக்கே தெரியாது. அதே நேரத்தில் மாமியார் ஒரு மாலில் ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தார். ஒரு விலையுயர்ந்த ஹேண்ட்பேக்கை தேர்ந்தெடுத்து கார்டை கொடுத்தார். மன்னிக்கவும் மேடம், உங்கள் கார்டு வேலை செய்யவில்லை. என்ன, அப்படி இருக்க முடியாது. மீண்டும் முயற்சி செய்யுங்கள். ஊழியர் மீண்டும் முயற்சி செய்தார். ஆனால் அதே முடிவுதான். லிமிட் முடிந்துவிட்டது. சுற்றியிருந்தவர்கள் பார்க்கத் தொடங்கினர். மாமியாரின் முகம் கோபத்தில் சிவந்தது. என்ன அசிங்கம் இது? 2வது கார்டை எடு. ஆனால் ஒவ்வொரு கார்டிலும் அதே செய்திதான் வந்தது. மாமியார் கடைசியில் வெறும் கையுடன் மாலிலிருந்து வெளியேற வேண்டியதாயிற்று. வீட்டுக்கு வந்ததும் மாமியார் உடனே விக்ரமுக்கு ஃபோன் செய்தார். விக்ரம், எல்லா கார்டுகளும் ஏன் வேலை செய்யவில்லை? லிமிட் எப்படி திடீரென்று முடிந்தது? அம்மா, அதைவிட பெரிய ஆபத்து வந்துவிட்டது. கம்பெனி கவிழ்ந்துவிடும் போலிருக்கிறது. விக்ரமின் பதறிய குரலை கேட்டு மாமியார் அதிர்ந்து போனாள். என்ன உளறுகிறாய்? விக்ரம் எல்லா சூழ்நிலையையும் விளக்கினான். முதலீட்டாளர் பணத்தை திரும்பக் கேட்பது, சப்ளையர்களின் அழுத்தம், பேங்க் லோன் தர மறுப்பது. மாமியார் கையில் இருந்த போன் நழுவப்போனது. அப்படியானால் நம் கதி என்னாகும்? உண்மையில் புகுந்த வீட்டில் அவர்கள் வாழ்ந்த சொகுசு வாழ்க்கை ஆராத்யா கொடுத்த பிச்சை. ஆனால் அவர்கள் அதை காற்று மற்றும் தண்ணீர் போல சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருந்தனர். ஆராத்யாவின் பணத்தில்தான் நிறுவனம் இயங்கியது. அதே லாபத்தில்தான் அவர்கள் விலையுயர்ந்த பேக்குகள் மற்றும் ஆடம்பர கார்களை பயன்படுத்தினர். விக்ரம் லேட்டாக அந்த முதலீட்டு ஒப்பந்தத்தை மீண்டும் பார்த்தான். வஹி இன்வெஸ்ட்மெண்ட். வஹி என்ற பெயர் அவனுக்கு விசித்திரமாக தோன்றியது. வஹி என்றால் என்ன அர்த்தம்? திடீரென்று ஏன் பணத்தை திரும்பக் கேட்கிறார்கள்? விக்ரம் அதிர்ச்சியடைந்தான். ஆனால் வஹி என்பது ஆராத்யாவின் பெயரின் முதல் எழுத்துகளால் உருவானது என்பது அவனுக்கு கனவிலும் தோன்றவில்லை. பல நாட்கள் கழிந்தன. ஆனால் ஆராத்யா தன் புகுந்த வீட்டிற்கு ஒரு ஃபோன் கூட செய்யவில்லை. எல்லா பேச்சுவார்த்தைகளும் வழக்கறிஞர் மூலமே நடந்தன. மாமியாரால் பொறுக்க முடியவில்லை. அண்டை வீட்டாரிடம் புலம்பினாள். அந்த ஆராத்யா எங்காவது பணத்தை திருடியிருப்பாள். என் மகனின் கம்பெனியை கவிழ்க்க அவள்தான் ஏதோ சதி செய்கிறாள். ஆனால் சட்டப்பூர்வமான வலுவான ஒப்பந்தத்திற்கு முன்னால் மாமியாரின் புலம்பலுக்கு எந்த மதிப்பும் இல்லை. விக்ரமும் மீராவும் புதிய வாழ்க்கை நடத்துவது இருக்கட்டும், கடன் கொடுத்தவர்களிடம் ஒளிந்து திரிந்தனர். கடன் கொடுத்தவர்கள் அலுவலகத்திற்கு வந்து சத்தம் போட்டனர். பணம் எப்போது தருவாய்? நாங்களும் பிழைப்பு நடத்த வேண்டாமா? மீரா விக்ரமின் இந்த அவலநிலையை பார்த்து மெதுவாக தன் உண்மையான முகத்தை காட்டத் தொடங்கினாள். விக்ரம், இதெல்லாம் எப்போது சரியாகும்? உன்னை கல்யாணம் செய்தது இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல. மீரா, கொஞ்சம் பொறுத்துக்கொள், நான் சரி செய்து விடுவேன். எவ்வளவு காலம் பொறுக்கட்டும்? ஹனிமூனுக்கு கூட போக முடியவில்லை. என்ன இது? மீராவின் குரலில் வெறுப்பு இருந்தது. விக்ரம் ஒரு வெறும் கான்கிரீட் மனிதன் என்பதை அவள் உணர்ந்துவிட்டாள். அந்த நேரத்தில் ஆராத்யா தன் பென்ட்ஹவுஸ் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து ஒயின் அருந்திக் கொண்டிருந்தாள். லேப்டாப் திரையில் விக்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸின் பங்குச்சந்தை வரைபடம் தெரிந்தது. வேகமாக சரிந்து கொண்டிருந்த சிவப்பு நிறக்கோடு அது. நினைத்ததை விட வேகமாகவே விழுகிறானே. ஆராத்யா ஒரு குளிர்ந்த புன்னகையை உதிர்த்தாள். கத்துவதையோ அல்லது தலைமுடியை பிடித்து இழுப்பதையோ விட இப்படி அமைதியாக பொருளாதார ரீதியாக கழுத்தை நெரிப்பது அதிக கொடூரமானது.
ஆராத்யா விக்ரம் அனுப்பிய விவாகரத்து பத்திரங்களில் கையெழுத்திடச் சொன்ன மெசேஜின் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வழக்கறிஞருக்கு அனுப்பினாள். இதை ஆதாரமாக சேர்த்துக் கொள்ளுங்கள். இது ஜீவனாம்ச வழக்கின்போது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போது புகுந்த வீட்டில் உள்ளவர்கள் ஒருவேளை உணவிற்கு கூட கஷ்டப்படும் நிலை ஏற்பட்டது. அவர்களின் திமிர் மெதுவாக கெஞ்சலாக மாறியது. ஆராத்யா ஒயின் கிளாஸை கீழே வைத்துவிட்டுச் சொன்னாள், இது வெறும் தொடக்கம்தான். 1 மாதம் கழித்து விக்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதிகாரப்பூர்வமாக திவாலானதாக அறிவிக்கப்பட்டது. நீதிமன்றம் திவாலானதற்கான உத்தரவை பிறப்பித்தது. கம்பெனி அலுவலக கதவுகளில் ஜப்தி நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. ஊழியர்கள் சிதறிப்போயினர். அவர்கள் வசித்த அப்பார்ட்மெண்ட்டும் ஏலத்திற்கு வரும் நிலையில் இருந்தது. பேங்கிலிருந்து ஏல நோட்டீஸ் கேட்டில் ஒட்டப்பட்டிருந்தது. ஒரு காலத்தில் தலைநிமிர்ந்து நடந்த மாமியார் இப்போது மார்க்கெட்டில் எக்ஸ்பைரி தேதி நெருங்கிய பொருட்களை தேடிக்கொண்டிருந்தாள். இது நாளைக்குத்தான் காலாவதியாகிறது, பாதி விலையில் கொடு. எவ்வளவு? 20 ரூபாய். மாமியார் தன் பையை துழாவினாள். கையில் 10 ரூபாய் நோட்டுகள் 2 மட்டுமே இருந்தன. ஒரு காலத்தில் காசை தூக்கி கூட பார்க்காதவள் அவள். இதை எடு. காய்கறி வியாபாரி அவளை பரிதாபமாக பார்த்தான். மாமியார் தலையை குனிந்தபடி வீட்டிற்கு திரும்பினாள். விக்ரம் போதையில் தெருக்களில் அலைந்து கொண்டிருந்தான். வேலை கேட்டு இன்டர்வியூ சென்றான். ஆனால் ஒவ்வொரு முறையும் நிராகரிக்கப்பட்டான். திவாலான கம்பெனியின் உரிமையாளர் என்ற முத்திரை அவனை விடாமல் துரத்தியது. ஒரு அறை கொண்ட வீட்டிற்கு திரும்பியபோது மீரா தன் சாமான்களை பேக் செய்து கொண்டிருந்தாள். என்ன சொல்கிறாய்? நான் சில நாட்கள் என் தோழி வீட்டிற்குச் செல்கிறேன். திடீரென்று ஏன்? மீரா விக்ரமை பார்க்காமல் பதிலளித்தாள். உன்னுடன் வாழ்ந்தால் எனக்கு மூச்சு முட்டுகிறது. கையில் காசில்லை, எப்போதும் குடித்துக்கொண்டே இருக்கிறாய். மீரா, நான் இப்போது கஷ்டத்தில் இருக்கிறேன், கொஞ்சம் காத்திரு. என்ன காத்திருக்கணுமா? உன் கம்பெனி கவிழ்ந்து காலமே ஆகிவிட்டது. இனியும் அதே பேச்சா? மீராவின் குரலில் ஏளனம் இருந்தது. அவள் இப்போது விக்ரமை வெளிப்படையாகவே இழிவுபடுத்தத் தொடங்கினாள். நீ என்ன சொல்கிறாய்? உண்மையைத்தான் சொல்கிறேன். நீ பணக்காரன் என்று நினைத்துதான் உன்னை திருமணம் செய்தேன். ஆனால் நீ பிச்சைக்காரனாக இருக்கிறாய். மீரா பேக்கை எடுத்துக்கொண்டு கதவை சத்தமாக அறைந்துவிட்டு போய்விட்டாள். விக்ரம் காலி அறையில் அமர்ந்து தன் தலையை பிடித்துக்கொண்டு அழுதான். ஒவ்வொரு இரவும் அவர்களுக்குள் பயங்கரமான சண்டைகள் நடந்தன. அது அன்பின் உறவு அல்ல, பணத்தின் உறவு. பணம் தீர்ந்தவுடன் அது வெறுப்பாக மாறியது. நிலைமை மிகவும் மோசமானது. மாமியாரால் இரவில் தூங்க முடியவில்லை. ஒரு நாள் மாமியார் திடீரென்று முணுமுணுத்தாள். ஆராத்யாவால் மட்டும்தான் இந்த துன்பத்திலிருந்து எங்களை மீட்க முடியும். விக்ரம் ஆச்சரியத்துடன் தன் தாயை பார்த்தான். அம்மா, என்ன சொல்கிறாய்? ஆராத்யாவுக்கு விவாகரத்து பத்திரங்களை அனுப்பியது யார்? ஆனால் அவள் நல்ல பெண். 10 ஆண்டுகள் நம் வீட்டில் வேலை செய்திருக்கிறாள். ஏதாவது பாசம் இருக்குமல்லவா? மாமியார் எந்தவிதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் ஆராத்யாவுக்கு ஃபோன் செய்தாள். ஆனால் ரிங் மட்டுமே சென்றது, ஃபோன் எடுக்கப்படவில்லை. அவள் மெசேஜ் அனுப்பினாள். ஆராத்யா, அம்மா பேசுகிறேன். ஒரு முறை பேசு. எந்த பதிலும் இல்லை. மாமியார் விடாமல் ஃபோன் செய்தாள். 10, 20, 30 முறை. கடைசியில் ஆராத்யா போனை எடுத்தாள். என்ன வேண்டும் என்று ஒரு குளிர்ந்த வறண்ட குரல் ஒலித்தது. இது பழைய அப்பாவி ஆராத்யா இல்ல. ஆராத்யா, என்னை மன்னித்துவிடு. என்னிடம் பெரிய தவறு நடந்துவிட்டது என்று மாமியார் அழுதுகொண்டே சொன்னாள். ஆனால் அந்த கண்ணீர் பொய்யானது. அம்மாஜி, நேரடியாக விஷயத்திற்கு வாருங்கள். எங்களுக்கு உதவு. நீ ஏதாவது வழி சொல்ல முடியும். உன்னிடம் பணம் இருக்குமல்லவா? ஆராத்யாவுக்குச் சிரிப்பு வந்தது. அந்த மன்னிப்பில் எந்த பாசமும் இல்லை. ஆராத்யாவின் மறைத்து வைக்கப்பட்ட பணத்தை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்ற பேராசை மட்டுமே இருந்தது. அம்மாஜி, நான் உங்களுக்கு ஏன் உதவ வேண்டும்? நான் உன் மாமியார். 10 ஆண்டுகள் நாம் ஒன்றாக இருந்தோம். 10 ஆண்டுகளில் நீங்கள் என்னிடம் என்ன செய்தீர்கள் என்று நினைவிருக்கிறதா? ஆராத்யாவின் குரல் பனிக்கட்டி போல இருந்தது. ஆராத்யா, ப்ளீஸ். மீண்டும் ஃபோன் செய்யாதீர்கள். ஆராத்யா ஃபோனை வைத்துவிட்டு புகுந்த வீட்டிலிருந்து வரும் அனைத்து எண்களையும் பிளாக் செய்துவிட்டாள். ஆராத்யா அவர்களின் இந்த அவலநிலையை அமைதியாக ரசித்துக் கொண்டிருந்தாள். அப்போது ஒரு நாள் நர்சிங் ஹோமிலிருந்து ஃபோன் வந்தது. ஆராத்யா ஜி, உங்கள் மாமனாரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. நீங்கள் விரைவாக வரவேண்டும். பக்கவாதத்தால் நர்சிங் ஹோமில் இருந்த மாமனாரின் உடல்நிலை திடீரென்று மோசமானது. மாமியாரும் விக்ரமும் மருத்துவமனைக்கு ஓடினர். அவரை ஐசியூ மாற்ற வேண்டும். ஆனால் அதற்கு முன் நீங்கள் நிலுவையில் உள்ள பில்களை செலுத்த வேண்டுமென்று டாக்டர் கூறினார். பில் எவ்வளவு? 30,000 ரூபாய்.
மாமியாரும் விக்ரமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இருவரிடமும் பணம் இல்லை. நீ கொடு. என்னிடம் எங்கே பணம் இருக்கிறது? நீயே கொடு. இருவரும் மருத்துவமனை நடைபாதையில் ஒருவரை ஒருவர் குறை கூறிக்கொண்டு சத்தம் போட்டனர். கடைசியில் மாமியார் தன் கடைசி ஆயுதத்தை எடுத்தாள். மீண்டும் ஆராத்யாவிடம் கெஞ்சுவது. ஆராத்யாவுக்கு ஃபோன் செய். அவள்தானே உங்கள் அப்பாவை கவனித்துக் கொண்டாள். அம்மா, ஆராத்யா ஃபோனை எடுப்பாள் என்று நினைக்கிறாயா? முயற்சி செய்துதான் பார்க்க வேண்டும். உன் அப்பா என்று சொல். அவர்களின் கடைசி ஆசையை நிறைவேற்று என்று சொல். இப்படி பேசு. எவ்வளவு அசிங்கமான செயல் அது! ஆராத்யாவை கைவிட்ட பிறகும் தேவைப்படும்போது அவளை மீண்டும் பயன்படுத்த நினைத்தனர். விக்ரம் ஆராத்யாவுக்கு மெசேஜ் அனுப்பினான். ஆராத்யா, அப்பா நிலைமை ரொம்ப மோசம். ஒரே ஒரு முறை வந்துவிடு ப்ளீஸ். அந்த மெசேஜை பார்த்த ஆராத்யா ஒரு கசப்பான புன்னகையை உதிர்த்தாள். இப்போது இறுதி முடிவை எடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்பது அவளுக்கு தெரியும். சரி, நான் வருகிறேன். ஆராத்யா பீரோவிலிருந்துதான் வைத்திருந்ததில் மிக பிரம்மாண்டமான சூட்டை எடுத்தாள். விலையுயர்ந்த காலணிகளை அணிந்து தலைமுடியை நேர்த்தியாக கொண்டை போட்டாள். கண்ணாடியில் பார்த்தபோது 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தன்னம்பிக்கை மிக்க ஆராத்யா திரும்பி வந்திருந்தாள். மருத்துவமனைக்குச் செல்லும் வழியில் டாக்ஸியில் அமர்ந்து தனது 10 ஆண்டுகால பயணத்தை நினைத்து பார்த்தாள். மாமனாரின் மலஜலத்தை சுத்தம் செய்தது, இரவு முழுவதும் அவர் கால்களை தடவிவிட்டது, பண்டிகை காலங்களில் அதிகாலையில் எழுந்து உணவு சமைத்தது. அந்த சேவைகளுக்கெல்லாம் அவளுக்கு கிடைத்தது அவமானமும் துரோகமும் மட்டுமே. இப்போது எந்த பரிதாபமும் எந்த பாசமும் எந்த கண்ணீரும் அவளிடம் இல்லை. ஆராத்யாவின் கண்கள் முன்னெப்போதையும் விட உறுதியாகவும் குளிர்ந்தும் இருந்தன. டாக்ஸி மருத்துவமனை முன் நின்றது. ஆராத்யா மெதுவாக இறங்கி லாபிக்குள் சென்றாள். அங்கே பணத்திற்காக ஒருவரை ஒருவர் திட்டித் தீர்த்து கொண்டிருந்த விக்ரம், மீரா மற்றும் மாமியார் நின்றிருந்தனர். ஆராத்யா அவர்களுக்கு முன்னால் நின்று தன் வாழ்க்கையின் மிக முக்கியமான உறவை என்றென்றைக்குமாக முறித்துக் கொள்ளத் தயாராக இருந்தாள். அவள் கதவின் முன் நின்று ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு கதவைத் திறந்தாள். நாடகத்தின் திரை விலகத் தொடங்கியது. ஆராத்யா முதலீட்டை திரும்பப் பெற்றதால் கம்பெனி கவிழ்ந்த பிறகு விக்ரமும் மீராவும் ஒரு சிறிய அறையில் வசித்து வந்தனர். 100 சதுர அடி கொண்ட அந்த சிறிய அறையில் இருவரும் மூச்சுவிடவே சிரமப்பட்டனர். மீரா விக்ரமின் பணத்திற்காகவே அவனை திருமணம் செய்திருந்தாள். அதனால் இப்போது அவனை ஒரு சுமையாகவே கருதி வெளிப்படையாகவே இழிவுபடுத்தினாள். விக்ரம், என் வீட்டு வாடகையை எப்போது தருவாய்? பல மாதங்களாக நானே அனைத்தையும் கட்டிக்கொண்டிருக்கிறேன் என்று மீராவின் குரல் கூர்மையாக இருந்தது. முன்பு இருந்த அந்த இனிமையான குரல் காணாமல் போயிருந்தது. மீரா, கொஞ்சம் காத்திரு. எனக்கு சீக்கிரம் வேலை கிடைத்துவிடும். இந்த வார்த்தையை நான் பல மாதங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உன்னால்தான் என் சம்பளம் முழுவதும் தீர்ந்து போனது. விக்ரம் முஷ்டியை இறுக்கினான். உன்னால்தான் என் வீடு உடைந்தது. ஆராத்யாவுடன் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது. மீரா ஏளனமாக சிரித்தாள். யாரு சொன்னது? கேன்சர் நோயாளி என்று அவளை கைவிடச் சொன்னது யார்? நீதான் என் பின்னாடி சுற்றிக் கொண்டிருந்தாய். என்ன உளறுகிறாய்? நீதான் என்னை சிக்க வைத்தாய். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கத்திக்கொண்டனர். வறுமைக்கும் பசிக்கும் முன்னால் காதலின் போலி முகமூடி கழன்று விழுந்து அவர்களின் அருவருப்பான உண்மை வெளிப்பட்டது. சிறிது நேரத்திற்குப் பிறகு மாமியார் மீராவின் கதவை பலமாக தட்டினாள். கதவை திருடி சூனியக்காரி! மீரா கதவை திறந்ததும் மாமியார் அவளது தலைமுடியை பிடித்து இழுத்தாள். என் மகனின் வாழ்க்கையை நாசம் செய்தவளே! நீதான் அவனை சிக்க வைத்தாய் இல்லையா? ஆண்டி, என்ன செய்கிறீர்கள்? விடுங்கள். மீராவும் சளைக்காமல் மாமியாரின் மணிக்கட்டை பிடித்து திருப்பினாள். உன் மகன்தான் என்னை சிக்க வைத்தான். நீ பக்கத்தில் நின்று கைதட்டிக் கொண்டிருந்தாய். உனக்கு இவ்வளவு தைரியமா? மாமியாரும் மீராவும் தரையில் உருண்டு சண்டையிட்டனர். விக்ரம் இருவருக்கும் நடுவில் கத்தினான். வாயை மூடுங்கள். இருவரும் பைத்தியமாகிவிட்டீர்களா? விக்ரம் மேஜையில் இருந்த மது பாட்டிலை சுவரில் எறிந்தான். பாட்டில் உடைந்து கண்ணாடிச் சில்லுகள் எல்லா இடத்திலும் சிதறின. எல்லாரும் வெளியே போங்க. உங்களால்தான் நான் நாசமாகிப் போனேன். அண்டை வீட்டார்கள் போலீசாருக்கு ஃபோன் செய்தனர். அரை மணி நேரம் கழித்து போலீஸ் ஜீப் வந்தது. புகார் வந்துள்ளது. இங்கே என்ன நடக்கிறது? போலீஸ்காரர் கதவை தட்டினார். அறை ஒரு போர்க்களத்தைப் போல இருந்தது. உடைந்த பாட்டில், சிதறிய பொருட்கள் மற்றும் ஒருவரை ஒருவர் சபிக்கொண்டிருந்த 3 பேர். இந்த அருவருப்பான காட்சிகள் அனைத்தும் ஆராத்யாவால் நியமிக்கப்பட்ட ஒரு உளவாளியின் கேமராவில் பதிவாகிக் கொண்டிருந்தது. அங்கிருந்த ஒரு உளவாளி எஸ்பிவை தன் கேமராவில் அனைத்தையும் பதிவு செய்து கொண்டிருந்தான். மறுபுறம் புகுந்த வீட்டின் அப்பார்ட்மெண்ட் வாசலில் ஜப்தி நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்தது. மாமியார் அதன் முன்னால் தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள்.
இது என்ன ஆகிவிட்டது? நாங்கள் என்ன தவறு செய்தோம்? அண்டை வீட்டார்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். கேள்விப்பட்டேன், மருமகளுக்கு கேன்சர் வந்தபோது இவர்கள் அவளை தூக்கி எறிந்து விட்டார்களாம். ஆமாம், அறுவை சிகிச்சை நடந்த நாளன்றே கணவன் இன்னொருத்தியை திருமணம் செய்து கொண்டானாம். அட, இது எப்படி சாத்தியம்? ஒரு மனிதன் இப்படியெல்லாம் செய்வானா? இது உண்மைதான், நான் நேரில் பார்த்தேன். மக்களின் பேச்சை கேட்டு மாமியாரால் தலையை உயர்த்த முடியவில்லை. ஆனால் கடைசி வரை அவள் தன் தவறை ஒப்புக்கொள்ளவில்லை. இது எல்லாம் அந்த ஆராத்யா சூனியக்காரி செய்த வேலை. அவள்தான் எங்களை அழித்து விட்டாள். விக்ரம் கடைசி நம்பிக்கையுடன் தனக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபோன் செய்யத் தொடங்கினான். ஹலோ பாய், நான் விக்ரம் பேசுகிறேன். ஒரு சின்ன உதவி. விக்ரம், மன்னித்துவிடு நண்பா, என் நிலைமையும் சரியில்லை. ஃபோன் துண்டிக்கப்பட்டது. அவன் இன்னொரு நம்பரை அழைத்தான். சார், ப்ளீஸ் எனக்கு உதவுங்கள். வெறும் 1,00,000. விக்ரம், நீ திவாலாகிவிட்டதாக கேள்விப்பட்டேன். என்னால் உதவ முடியாது, மன்னித்து விடு. எல்லோரிடமிருந்தும் ஒரே பதில்தான் வந்தது. சந்தையில் செய்தி பரவிவிட்டது, யாரும் விக்ரமின் போனை எடுக்கவில்லை. மீரா வேறு ஏதோ திட்டமிட்டாள். விக்ரமின் அவசரக்கால வங்கிக் கணக்கிலிருந்து ரகசியமாக பணத்தை எடுத்தாள். சுமார் 30,000 ரூபாய் இருந்தது. அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிடலாம். நள்ளிரவில் மீரா தன் சாமான்களை கட்டிக்கொண்டு தப்பிக்க முயன்றாள். ஆனால் படிக்கட்டுகளில் சூட்டணிந்த இருவர் அவளுக்காக காத்திருந்தனர். மீராஜி. யார்? நீங்கள் யார்? நாங்கள் லா ஃபார்மில் இருந்து வருகிறோம். உங்களுக்கு ஒரு சட்டப்பூர்வ நோட்டீஸ் இருக்கிறது. அந்த நபர் ஒரு உரையைக் கொடுத்தார். மீரா நடுங்கும் கைகளால் அதைத் திறந்தாள். குடும்பத்தை உடைத்ததற்கும் அவதூறு பரப்பியதற்கும் இழப்பீடு கேட்டு வழக்கு, அதனுடன் திருட்டு வழக்கும் இருந்தது. திருட்டா? இது என்ன? ஆராத்யா மேடத்தின் வீட்டிலிருந்து நீங்கள் திருடிய விலையுயர்ந்த பேக்குகள் பற்றித்தான் சொல்கிறோம். அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளன. மீராவின் முகம் வெள்ளையென மாறியது. அவள் உண்மையிலேயே ஆராத்யாவின் வீட்டிலிருந்து சில பேக்குகளை திருடியிருந்தாள். இது ஒரு தவறான புரிதல். இதை நீங்கள் கோர்ட்டில் நிரூபியுங்கள். மீரா அங்கேயே அமர்ந்து அழத் தொடங்கினாள். எல்லா பக்கங்களிலிருந்தும் அவளைச் சுற்றி வலை முறுக்கிக் கொண்டிருந்தது. ஆராத்யா தன் பென்ஹவுஸில் வழக்கறிஞரிடமிருந்து அறிக்கையை பெற்றுக்கொண்டிருந்தாள். மீராவுக்கு நோட்டீஸ் அனுப்பிவிட்டோம். விக்ரமுக்கு எதிரான விவாகரத்து வழக்கும் தயார். நல்லது செய்தீர்கள் என்று ஆராத்யா அமைதியாகச் சொன்னாள். அவள் தனது உடல்நல பரிசோதனைக்கான தேதியை சரிபார்த்தாள். மற்றவர்களை பழிவாங்கும் முன் மனிதன் தன் வாழ்க்கையை தொடரவும் தயாராக இருக்க வேண்டும் என்று ஆராத்யாவின் குரல் பின்னணியில் ஒலித்தது. புகுந்த வீட்டில் உள்ளவர்கள் இப்போது பணத்தை மட்டுமல்ல, சமூகத்தில் மரியாதையையும் உறவுகளையும் இழந்துவிட்டனர். ஒரு இரவு விக்ரம் கடைசி முயற்சியாக ஆராத்யாவின் பென்ஹவுஸிற்குச் சென்றான். ஆராத்யா, நான் வந்திருக்கிறேன், கதவைத் திற. விக்ரம் கதவைத் தட்டினான். ஆனால் உடனடியாக காவலர்கள் வந்துவிட்டனர். சார், உங்களுக்கு இங்கே வர அனுமதியில்லை. தயவு செய்து கிளம்புங்கள். என் மனைவி உள்ளே இருக்கிறாள். ஆராத்யா. இரு காவலர்கள் விக்ரமை பிடித்து வெளியே இழுத்துச் சென்றனர். மீரா மன அழுத்தத்திற்கு ஆளாகி மனநல மருத்துவரிடம் செல்லத் தொடங்கினாள். எனக்கு மூச்சு முட்டுகிறது. இதயம் வேகமாக துடிக்கிறது. ஆனால் இந்த செய்தியைக் கேட்டு ஆராத்யா குளிர்ந்த குரலில் சொன்னாள், இதுவும் ஒரு நாடகமாகத்தான் இருக்கும். நோய்வாய்ப்பட்டது போல நடித்தால் தண்டனை குறையும் என்று யாரோ அவளுக்குச் சொல்லியிருக்க வேண்டும். வழக்கறிஞர் தலையசைத்தார். நாங்களும் அதைத்தான் நினைக்கிறோம். மருத்துவமனை நடைபாதையில் இறுதி முடிவும் நிரந்தரமான விடைபெறுதலும் மட்டுமே எஞ்சியிருந்தது. ஆராத்யா ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து அமைதியாக புன்னகைத்தாள். பழிவாங்கல் அதன் இறுதிக்கட்டத்தை எட்டியிருந்தது. மாமனாரின் உடல்நிலை மோசமடைந்த பிறகு மாமியார் ஆராத்யாவுக்கு ஆயிரக்கணக்கான மெசேஜ்களை அனுப்பினாள். ஆராத்யா, ப்ளீஸ் ஒரு முறை வந்துவிடு. அப்பா உன்னைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். எங்களிடம் தவறு நடந்துவிட்டது, மன்னித்து விடு. மெசேஜ்கள் இரவும் பகலும் வந்து கொண்டே இருந்தன. ஆராத்யா அந்த மெசேஜ்களை படித்துவிட்டு ஒரு குளிர்ந்த புன்னகையை உதிர்த்தாள். கடைசியில் ஆராத்யா மருத்துவமனைக்குச் சென்றாள். மதியம் நள்ளிரவு 2 மணிக்கு மருத்துவமனை நடைபாதையில் ஆராத்யா தோன்றினாள். கருப்பு நிற விலையுயர்ந்த சூட், ஹைஹீல்ஸ் காலணிகள் என அவளது தோற்றம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த தன்னம்பிக்கை மிக்க பெண்ணைப் போல இருந்தது. தலைமுடி நேர்த்தியாக கட்டப்பட்டிருந்தது. மேக்கப் கச்சிதமாக இருந்தது. நடைபாதையில் நின்றிருந்த புகுந்த வீட்டினர் ஆராத்யாவை பார்த்து வாயடைத்து நின்றனர். அவளது அந்த கம்பீரமான மற்றும் அதிரடியான தோற்றத்தைக் கண்டு அவர்கள் மிரண்டு போயினர். மாமியார் ஓடி வந்து ஆராத்யாவின் முந்தானையை பிடித்துக் கொண்டாள். ஆராத்யா, நீ வந்துவிட்டாய். நீ வருவாய் என்று எனக்குத் தெரியும். மாமியாரின் கைகள் நடுங்கின. ஆராத்யா அவளது கைகளை ஒரு குளிர்ந்த பார்வையால் பார்த்தாள்.
நான் மாமனார் சேவை செய்வதில் எந்த குறையும் வைக்கவில்லை அல்லவா? பாப்பா உன்னைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ப்ளீஸ் ஒருமுறை உதவி செய். மாமியாரின் குரலில் கெஞ்சல் இருந்தது. ஆனால் ஆராத்யாவின் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. விக்ரம் இடையில் புகுந்து, ஆராத்யா, குறைந்தபட்சம் உன் கடமையைச் செய். அப்பா உன்னை எவ்வளவு மதித்தார் என்பது உனக்குத் தெரியும். தவறு எங்களுடையதுதான், ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் அப்பாவின் தவறு என்ன என்று கேட்டான். இது ஒரு வெட்கமற்ற பொய். மாமனார் ஆராத்யாவுக்கு ஒருபோதும் அன்பை கொடுத்ததில்லை. ஆராத்யா மாமியாரின் கையை அலட்சியமாக உதறினாள். மாமியார் தடுமாறினாள். பிறகு ஆராத்யா அந்த நடைபாதை முழுவதும் எதிரொலிக்கும் வகையில் குளிர்ந்த குரலில் பேசத் தொடங்கினாள். அம்மாஜி, எனக்கு கேன்சர் அறுவை சிகிச்சை நடந்த அந்த நாள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அன்றைக்கு நீங்கள் உங்கள் மகனின் திருமணத்தில் சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்தீர்கள். ஞாபகம் இல்லையா? ஆராத்யாவின் குரல் நடைபாதை முழுவதும் எதிரொலித்தது. அங்கிருந்தவர்கள் மற்றும் செவிலியர்கள் நின்றுவிட்டனர். அனைவரும் அவர்களை உற்று பார்க்கத் தொடங்கினர். அந்த பெண்மணிக்கு அறுவை சிகிச்சை நடந்த நாளன்றே கணவன் இன்னொருத்தியை திருமணம் செய்து கொண்டானா? கடவுளே, இப்படியெல்லாம் நடக்குமா? மக்களின் கிசுகிசுப்புகள் அவர்கள் காதில் விழத் தொடங்கின. மாமனார் வீட்டில் உள்ளவர்கள் மீது மக்களின் வெறுப்பு நிறைந்த பார்வைகள் விழத் தொடங்கின. விக்ரம் பதற்றத்தில் திக்கித் திணறினான். அது ஒரு தவறான புரிதல். நீ சிகிச்சையில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த அசிங்கமான பேச்சை நிறுத்துங்கள். ஆராத்யா தன் பேக்கிலிருந்து ஒரு உரையை எடுத்து அதிலிருந்த புகைப்படங்களையும் ஒரு யூஎஸ்பி ரெக்கார்டிங்கையும் தரையில் எறிந்தாள். புகைப்படங்கள் நடைபாதை முழுவதும் சிதறின. விக்ரமும் மீராவும் கட்டியணைத்துக் கொண்டிருக்கும் படங்கள், திருமணப் படங்கள், மாமியார் மீராவின் கையைப் பிடித்து சிரிக்கும் படங்கள் என அனைத்தும் வெளிப்பட்டன. என் 10 ஆண்டுகால சேவை கடமை அல்ல, அது அடிமைத்தனம். அந்த அடிமை சாக கிடந்தபோது நீங்கள் கொண்டாட்டத்தில் இருந்தீர்கள். ஆராத்யாவின் குரலில் எந்த நடுக்கமும் இல்லை, உறுதியான உறுதி மட்டுமே இருந்தது. தரையில் சிதறிய புகைப்படங்களை பார்த்து மாமியார் வெளிரிப் போனாள். ஆராத்யா அவளை முறைத்துப் பார்த்தாள். இனி உங்கள் மாமனாரின் ஒவ்வொரு நொடியையும் உங்கள் மகனே கவனித்துக் கொள்வான். 10 ஆண்டுகள் நான் செய்தேன், இனி உங்கள் முறை. ஆராத்யா, ஆனால் என்னுடன் பேசுவதை நிறுத்துங்கள். எனக்கு உங்களை பார்த்தாலே அருவருப்பாக இருக்கிறது. அப்போது நடைபாதையின் மறுமுனையிலிருந்து மீரா ஓடி வந்தாள். தலைமுடி கலைந்து கண்கள் சிவந்திருந்தன. ஆராத்யா. மீரா கைகளை நீட்டியபடி வந்தாள். ஆராத்யா, நாம் நண்பர்களாக இருந்தோமல்லவா? என்னிடம் தவறு நடந்துவிட்டது, என்னை மன்னித்துவிடு. மீரா அழுது கொண்டே கேட்டாள். ஆனால் ஆராத்யா ஒரு அடி பின்னால் நகர்ந்து மீராவின் கன்னத்தில் பலமாக அறைந்தாள். சடாக் என்று அந்த அறைந்த சத்தம் நடைபாதை முழுவதும் எதிரொலித்தது. மீரா கன்னத்தை பிடித்துக்கொண்டு தடுமாறினாள். உன் அசிங்கமான வாயால் அந்த 2 வார்த்தைகளை திரும்பச் சொல்லிவிடாதே. நீ என் வாழ்க்கையில் படிந்த ஒரு குப்பை, அதை சுத்தம் செய்வது அவசியம். ஆராத்யாவின் கண்கள் பனிக்கட்டியைப் போல மின்னின. ஆராத்யா தன் பேக்கிலிருந்து இன்னொரு உரையை எடுத்தாள். அதில் சில நர்சுகள் மற்றும் நர்சிங் ஹோமின் விவரங்கள் இருந்தன. அவள் அந்த உரையை மாமியாரின் நெஞ்சில் வீசினாள். ஒரு மருமகளாக நான் செய்யும் கடைசி உதவி இது. இதற்கான செலவை உங்கள் அப்பார்ட்மெண்ட்டை விற்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஆஹா, அதுதான் ஏலத்திற்குச் சென்றுவிட்டதே. மாமியார் அந்த உரையை கீழே போட்டுவிட்டு அங்கேயே அமர்ந்துவிட்டாள். விக்ரம் ஆராத்யாவின் காலில் விழுந்தான். ஆராத்யா, ப்ளீஸ், என்னிடம் தவறு நடந்துவிட்டது. மீண்டும் யோசி, நாம் புதிதாக தொடங்கலாம். விக்ரம் அழுது கொண்டே ஆராத்யாவின் காலை பிடிக்க முயன்றான். ஆராத்யா ஒரு அடி பின்வாங்கி அவனை பார்த்தாள். ஒரு கண்ணீர் துளி கூட அவள் சிந்தவில்லை. சாகக் கிடந்த மனைவியை கைவிட்டு அதே நாளில் திருமணம் செய்து கொண்டபோது நீ என் கணவன் அல்ல, ஒரு மிருகமாகிவிட்டாய். அந்த மிருகத்திடம் மனிதநேயத்தை எதிர்பார்த்த நான் முட்டாள். ஆராத்யா பின்னோக்கித் திரும்பாமல் நடக்கத் தொடங்கினாள். நீண்ட மருத்துவமனை நடைபாதையில் அவளது ஹை ஹீல்ஸ் காலணிகளின் டக் டக் சத்தம் எதிரொலித்தது. ஆராத்யா என்று விக்ரம் பின்னாலிருந்து கத்தினான். ஆனால் ஆராத்யா நிற்கவில்லை. பின்னால் தவித்துக் கொண்டிருந்த அவர்களைச் சுற்றி கூட்டம் கூடியது. இவர்கள்தான் அந்த பெண் கேன்சர் வந்தபோது கைவிட்டவர்கள். கடவுள் இவர்களைத் தண்டிப்பார். இவர்கள் மனிதர்களே இல்லை. வெறுப்பும் அவமானமும் நிறைந்த பார்வைகள் அவர்கள் மீது விழுந்தன. மாமியார் விக்ரம் மற்றும் மீராவால் தலையை நிமிர்த்த முடியவில்லை. ஆராத்யா மருத்துவமனை வாயிலை விட்டு வெளியே வந்தாள். நண்பகல் வெயில் அவள் முகத்தில் பட்டது. ஆராத்யா கண்களை மூடி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். 10 ஆண்டுகளுக்குப் பிறகு கிடைத்த உண்மையான சுதந்திரம் இது.
நெஞ்சில் இருந்த பாரம் நீங்கிவிட்டது. ஆராத்யா கண்களைத் திறந்து வானத்தை பார்த்தாள். வானம் முற்றிலும் தெளிவாக இருந்தது. இதுதான் ஆரம்பம் ஆராத்யா என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அசைக்க முடியாத தன்னம்பிக்கையுடன் அவள் முன்னோக்கி நடந்தாள். மருத்துவமனை நடைபாதையில் நடந்த அந்த கலாட்டா ஒருவரின் போனில் பதிவாகி இணையத்தில் பதிவேற்றப்பட்டது. அந்த வீடியோ உடனடியாக வைரலானது. கேன்சர் பாதித்த மனைவியை கைவிட்டு நண்பியை திருமணம் செய்த மிருகம் போன்ற கணவன் என்ற தலைப்பில் வெளியான அந்த வீடியோ 10 லட்சத்திற்கும் அதிகமானோரால் பார்க்கப்பட்டது. கமெண்ட் பாக்ஸ் முழுவதும் கோபம் கொப்பளித்தது. உலகத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்களா? அந்த மருமகள் மிகவும் தைரியமானவள். நானாக இருந்தால் இவ்வளவு தாங்கியிருக்க மாட்டேன் என்று மக்கள் கொதித்தனர். விக்ரம் மற்றும் மாமியாரின் வெட்கமற்ற செயல் நாடு முழுவதும் பரவியது. விக்ரம் மீண்டும் வேலை தேட முயன்றான். ஆனால் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் அவன் விரட்டப்பட்டான். நீங்கள் அந்த வீடியோவில் இருப்பவர்தானே என்று இன்டர்வியூ எடுத்தவர் கேட்டபோது விக்ரம் தலையை தாழ்த்திக் கொண்டான். மன்னியுங்கள், நீங்கள் எங்கள் நிறுவனத்திற்குச் சரிபட மாட்டீர்கள். அவனுக்கு ஒரு சாதாரண வேலையும் கிடைக்கவில்லை. கடைசியில் விக்ரம் அதிகாலையில் தள்ளுவண்டியை இழுத்துக்கொண்டு பழைய பொருட்களைச் சேகரிக்கச் சென்றான். பாருங்கள், இதுதான் அந்த மனிதன் என்று மக்கள் விரல் நீட்டி பேச விக்ரம் தொப்பியால் தன் முகத்தை மறைத்துக் கொண்டான். மீரா மீது 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு மற்றும் திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவள் பெயரில் ஒரு கிரிமினல் ரெக்கார்ட் சேர்ந்தது. மீரா டெல்லியை விட்டு தன் கிராமத்திற்கு ஓடிவிட்டாள். ஒரு சிறிய கிராமத்தில் ஒளிந்து கொண்டு வாழத் தொடங்கினாள். மீரா டெல்லியில் ஏதோ ஒரு தப்பு செய்துவிட்டாளாமே என்று கிராமத்து மக்கள் பேசிக்கொள்வதை நிறுத்தவில்லை. மீராவால் வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை. மாமியார் மாதம் 3000 ரூபாய் வாடகை உள்ள ஒரு பாதாள அறைக்கு பேஸ்மெண்ட் ரூம் மாறினாள். மாமினாரால் ஞாபக மறதி நோயினால் டிமென்ஷியா பகல் இரவு வேறுபாடு தெரியாமல் போனது. மருமகளே, பசிக்கிறது, சாப்பாடு கொடு என்று அவர் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் கேட்டுக்கொண்டே இருந்தார். மாமியார் அழுது கொண்டே கஞ்சி காய்ச்சினாள். டயப்பர் மாற்றும்போது மாமியாருக்கு ஆராத்யா நினைவுக்கு வந்தாள். ஆராத்யா 10 ஆண்டுகள் இதைத்தான் செய்து கொண்டிருந்தாள். முன்பு ஆராத்யாவின் உழைப்பை சுமையாக நினைத்த அவளுக்கு இப்போது அதன் மதிப்பு புரிந்தது. ஆனால் காலம் கடந்துவிட்டது. மாமியார் ஒவ்வொரு இரவும் ஆராத்யாவின் கைமணக்கும் சூடான உணவை நினைத்து அவளது தன்னலமற்ற சேவையை எண்ணி அழுது கொண்டே நாட்களை கழித்தாள். மறுபுறம் ஆராத்யா ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாள். நீதிமன்றத்திலிருந்து விவாகரத்து தீர்ப்பு கிடைத்த நாளன்று ஆராத்யா மிகுந்த தன்னம்பிக்கையுடன் படிக்கட்டுகளில் இறங்கி வந்தாள். அவள் தனது இயற்பெயரை மீண்டும் சூட்டிக்கொண்டாள். இனி நான் ஆராத்யா ஷர்மா என்று ஆராத்யா தெளிவாகச் சொன்னாள். வழக்கமான பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர் ஒரு வியக்கத்தக்க செய்தியைச் சொன்னார். ஆராத்யாஜி, உங்கள் உடலில் புற்றுநோய் செல்கள் முற்றிலும் அழிந்துவிட்டன. இது ஒரு அதிசயம். உண்மைதான், மன அழுத்தம் இல்லாததே மிகச்சிறந்த மருந்து. உங்கள் மனம் ஆரோக்கியமான போது உடலும் நலமடைந்தது. ஆராத்யா கண்ணீர் விட்டு அழுதாள். ஆனால் இம்முறை இது துயரத்தின் கண்ணீர் அல்ல, மகிழ்ச்சியின் கண்ணீர். ஆராத்யா தனது பெற்றோர் சொத்தில் ஒரு பகுதியைக் கொண்டு ஆராத்யா ஷர்மா அறக்கட்டளை என்ற பெயரில் ஒரு தொண்டு நிறுவனத்தை தொடங்கினாள். இந்த அறக்கட்டளை அனாதை குழந்தைகளுக்கும் ஏழை இளைஞர்களுக்கும் உதவி செய்தது. ஆராத்யா தானாகவே குழந்தைகளை சந்தித்து அவர்களுக்கு நம்பிக்கையூட்டினாள். குழந்தைகளே, கஷ்டங்கள் முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். ஆராத்யா மற்றவர்களுக்காக தன்னை அழித்துக் கொள்வதை நிறுத்திவிட்டு தனக்கென நேரத்தை ஒதுக்கத் தொடங்கினாள். அவள் ஒரு சிறிய தோட்டம் கொண்ட வீட்டிற்கு மாறினாள். அங்கே அவள் ரோஜா மற்றும் லேவெண்டர் செடிகளை நட்டு வளர்த்தாள். ஒவ்வொரு காலையிலும் ஆராத்யா தோட்டத்தில் அமர்ந்து தேநீர் அருந்துவாள். அந்த இதமான வெயில் அவள் முகத்தில் பட்டது. இவ்வளவு அமைதியான காலை பொழுதும் இருக்கிறதா என்று ஆராத்யா புன்னகைத்தாள். ஒருநாள் சந்தைக்குச் சென்றபோது அவள் விக்ரமைக் கண்டாள். அவன் தள்ளுவண்டியில் பழைய பொருட்களை சேகரித்துக் கொண்டிருந்தான். விக்ரம் ஆராத்யாவை பார்த்துவிட்டு அப்படியே உறைந்து நின்றான். ஆராத்யா அவனை தார்ச்சாலையில் கிடக்கும் ஒரு கல்லைப் போல கடந்து சென்றாள். ஆராத்யா என்று விக்ரம் மெதுவாக அழைத்தான். ஆனால் ஆராத்யா நிற்கவில்லை. மாமியார் அவ்வப்போது ஆராத்யாவுக்கு மெசேஜ் அனுப்புவாள். ஆராத்யா, ஒருமுறை வந்துவிடு. என்னிடம் தவறு நடந்துவிட்டது. நான் பணம் கேட்க மாட்டேன். ஒருமுறை உன்னை பார்க்க வேண்டும். ஆராத்யா அந்த மெசேஜ்களை படிக்காமலே அழித்து விடுவாள். அது தன் மனதிலிருந்த வேண்டாத குப்பைகளை அகற்றுவது போல இருந்தது. ஒரு மாலை வேளையில் ஆராத்யா கண்ணாடியின் முன் நின்றாள். தன் அறுவை சிகிச்சை வடுக்களை தொட்டு பார்த்தாள். முன்பு அதை ஒரு தழும்பு என்று நினைத்தாள். ஆனால் இப்போது அல்ல. இது நான் பிழைத்ததற்கான சான்று. இது என் வெற்றியின் பதக்கம். ஆராத்யா கண்ணாடியில் தன்னை பார்த்து புன்னகைத்தாள். என்னை யார் கைவிட்டார்களோ அவர்கள் உண்மையில் தங்களைத்தான் கைவிட்டுக் கொண்டார்கள்.
ஆராத்யா இந்த உண்மையை தன் வாழ்க்கையின் மூலம் நிரூபித்துக் காட்டினாள். எப்போதும் அப்பாவித்தனமாகவே வாழ்வது அவசியமில்லை. தந்திரமாகவும் விழிப்புணர்வுடனும் வாழ்வது அவசியம். உங்களை பாதுகாத்துக் கொள்வது அவசியம். ஆராத்யாவின் கதை குறிப்பாக வயதான பார்வையாளர்களின் இதயங்களை தொட்டது. பலர் தங்கள் நிஜ வாழ்க்கையைப் பற்றி சிந்திக்கத் தொடங்கினர். நானும் இவ்வளவு காலம் பொறுமையாகத்தான் இருந்தேனா? இனி எனக்காக நான் வாழ வேண்டும். ஆராத்யா இப்போது யாருடைய மருமகளோ யாருடைய மனைவியோ அல்ல. ஆராத்யா ஷர்மா என்ற பெயரில் ஒளிரும் ஒரு சுதந்திரமான மனிதர் அவள். ஒரு வார இறுதியில் ஆராத்யா கடற்கரைக்கு சென்றாள். நீலக்கடல் அவளுக்கு முன்னால் பறந்து விரிந்திருந்தது. ஆராத்யா காலணிகளை கழற்றிவிட்டு மணலில் நடக்கத் தொடங்கினாள். அலைகளின் ஓசை காதுகளில் எதிரொலித்தது. குளிர்ந்த காற்று அவள் தலைமுடியை கலைத்தது. ஆராத்யா கடலை நோக்கி மெதுவாக நடக்கத் தொடங்கினாள். தண்ணீரில் சூரியக் கதிர்கள் மின்னின. அவளுக்கு பின்னால் இருந்து ஒரு அமைதியான குரல் கேட்டது. இறுதி வரை நிலைத்து நிற்கும் சக்தி பொறுமையில் இல்லை, எடுக்கும் முடிவில்தான் இருக்கிறது. தன்னைத்தானே நேசிப்பவரால் மட்டுமே மற்றவர்களை உண்மையாக நேசிக்க முடியும். ஆராத்யா தன் கைகளை விரித்தாள். ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். இதுதான் சுதந்திரம், உண்மையான சுதந்திரம். ஆராத்யாவின் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை தவழ்ந்தது. கதை இங்கே முடிகிறது. ஆனால் ஆராத்யாவின் புதிய வாழ்க்கை இப்போதுதான் தொடங்குகிறது. இந்த கதையை எழுதும்போது நான் ஒரே ஒரு விஷயத்தைத்தான் யோசித்தேன். நாம் ஏன் இவ்வளவு பொறுமை காக்கிறோம்? ஏன் நம்மை நாமே அழித்துக்கொண்டு வாழ்கிறோம்? ஆராத்யா அப்பாவியாக இருந்ததால் அல்ல, மாறாக நீண்ட காலம் தன்னைத்தானே பின்னுக்கு தள்ளியதால்தான் அவமானங்களையும் துரோகங்களையும் சந்தித்தாள். இந்த கதையின் நீதி தெளிவாக உள்ளது. பொறுமை ஒரு குணம், ஆனால் உங்களை அழிக்கும் பொறுமை ஒருபோதும் குணமாக இருக்காது. அன்பாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அது உங்களை நசுக்கினால் அதை விட்டு வெளியேறும் தைரியம் உங்களுக்கு இருக்க வேண்டும். உங்களை பாதுகாத்துக் கொள்வது சுயநலமல்ல, அது சுயமரியாதை. மிகவும் காலம் கடந்துவிட்டது என்று தோன்றும் அந்த தருணம்தான் பெரும்பாலும் சரியான நேரமாகவும் இருக்கும். இன்று முதல் நாம் அனைவரும் ஆராத்யாவைப் போல நமக்காக வாழும் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சேனலுக்கு சப்ஸ்கிரைब செய்யவும் மறக்காதீர்கள். நன்றி. मित्रों, आपको हमारी स्टोरी पसंद आती है तो लाइक शेयर और सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसे ही स्टोरी सिर्फ मेरे चैनल पर आपको देखने को मिलेगी। और आपको सुनना पसंद है तो मेरी चैनल अवश्य सब्सक्राइब करें, क्योंकि मेरे चैनल पर आपको पता है मेरे चैनल पर सबसे बढ़िया स्टोरी आती है और आपको सुनने में भी मज़ा आता है। तो सब्सक्राइब करें, अपने दोस्तों को भी शेयर करें, क्योंकि उनको भी सुनने में मज़ा आएगा और आपको भी सुनने में मज़ा आएगा। इसलिए अपने दोस्तों के साथ भी शेयर करें और बताएं कि इस चैनल से स्टोरी सुनिए, आपको मज़ा आएगा। और सब्सक्राइब करना ना भूलें। मिलते हैं नेक्स्ट स्टोरी में, तब तक के लिए धन्यवाद। जय हिंद, जय भारत।